12ஆம் அதிகாரத்தினுடைய கண்டினியூஷன் மாதிரி நீங்க தெரியல. ஆக்சுவலா 12ஆம் அதிகாரத்துல நம்ம கடைசி என்ன பார்த்தோம்னா பேதுருவினுடைய காரியங்களை குறித்து பார்த்தோம். சரியா? ஏரோது ராஜா செத்து போயிட்டாங்க கடைசியில இல்ல. பேதுருடைய காரியத்தை குறித்து நம்ம பார்த்தோம். நம்ம சிறைச்சால் அடைக்கப்பட்டார், தேவதூதன் காப்பாற்றி வெளியே கொண்டு வந்தார், சீசர்ல மீட் பண்ணாங்க, வீட்டுக்கு போறாரு. ரோதைன்ற குட்டி பொண்ணு வந்து சொல்றா பேதுரு போல தெரிது அப்படின்றா. இவங்க எல்லாம் பேதருடைய ஆதி, பேதருடைய தூதர்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பேதுரு மெதுவா கதவை தட்டி, சீக்கிரம் வாங்கடா, கதவை திறங்கடா, நான் தான்டா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? இப்போ நல்லா கவனிங்க. இதுக்கப்புறமா பேதுருக்கு என்ன ஆச்சுன்றதை பத்தி நமக்கு தெரியவே தெரியாது. அப்போஸ்தலர்ல திருப்பி பேதுரு வருவாரு, நான் இல்லைன்னு சொல்லல. இனிமே நல்லா கவனிங்க. நான் ஏற்கனவே புக் ஆஃப் ஆக்ட்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொன்னேன், திஸ் இஸ் த ஹிஸ்டாரிக்கல் புக், சரித்திர புஸ்தகம். யார் எழுதுறது? லூக்கா எழுதினார். நிறைய பேர் அப்போஸ்தலர் பவுல் எழுதுறது நினைச்சிட்டு இருக்காங்க. பவுல் எழுதல, லூக்கா எழுதினார். சரியா? யாருக்கு எழுதினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோம அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தெயோப்பில் என்பவருக்கு எழுதினார். ஏன் எழுதினாரு அப்படின்னு கேட்டா, இந்த தெயோப்பில் என்பவன் ரோம அதிகாரத்தில் இருக்கிறான். அதிகாரிகள் பல விதத்துல சொல்றாங்க, ராஜாவுக்கு விரோதமாய் புரட்சி பண்ண அநேகரை ராஜா கொன்றாரு, அதுல ஒருத்தர் தான் இந்த இயேசுன்றவரு அப்படின்றத பத்தி அதிகாரிகள் சைட்ல இருந்து தெயோப்பில் கேள்விப்பட்டிருப்பாரு. சீஷர்கள் சாதாரண பாம்பர மக்கள், சாதாரண ஜஸ்ட் காமன் பீப்புள், சாதாரண மக்கள் தான். அவங்க வந்துட்டு இல்ல இல்ல இயேசு உயிர் தெழுந்தார் என்பதற்கு நாங்கள் தான் ஆதாரம்ன்றத பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. பேசுறது மட்டும் இல்ல, இவங்க போற இடத்துல இயேசு பண்ண மாதிரி மிராக்கிள் நிறைய நடக்க ஆரம்பிக்குது. இப்ப யாரதான் நம்புறது நானு அப்படின்ற கன்ஃபியூஷன்ல இருக்கும் பொழுது, லூக்கா என்பவர் நேர்ல போய் அநேகரை கேட்டு விசாரித்து எவிடன்சஸ் கேதர் பண்ணி நடந்த சம்பவங்களை சரித்திரமாய் எழுதி தெயோப்பிலுவுக்கு கொடுத்தார். அதுதான் நம்ம இன்னைக்கு வாசிச்சுட்டு இருக்கோம். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தை ரெண்டா பிரிச்சுக்கலாம் அப்படின்னா, ஒன்று பேதுருவினுடைய ஊழியங்களை குறித்தும், இரண்டாவது பவுலுடைய ஊழியங்களை குறித்தும். இதுல யாரை குறித்து லூக்கா அதிகமா எழுதியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவுலுடைய ஊழியங்களை குறித்து தான் அதிகமாக எழுதியிருக்கிறாரு. சரியா? ஆமா. பேதுருடைய ஊழியங்கள் கம்பேரிட்டிவ்லி ஸ்பீக்கிங் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது, பவுலை கம்பேர் பண்ணும் பொழுது பேதுரு என்னெல்லாம் பண்ணாருன்றது கொஞ்சமா தான் எழுதியிருக்கிறார். ஃபர்ஸ்ட் பேதுரு பிரசங்கம் பண்ணாரு, 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க யூதர்கள்ல. ரெண்டாவது பேதுரு பிரசங்கம் பண்ணாரு, 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க யூதர்கள்ல. ஒரு முறை கூப்பிட்டு வார்னிங் கொடுத்து திட்டி அனுப்பிட்டாங்க. ரெண்டாவது முறை கூப்பிட்டு ஏற்கனவே வார்னிங் கொடுத்து நீ ஏன் கேட்க மாட்டேன்னு சம்மாடி அடிச்சு அனுப்புனாங்க. மூணாவது முறை யாக்கோபை கொண்டுட்டாங்க. யாரு? இயேசுடைய சகோதரனா யாக்கோபு இல்ல, அந்த 12 சீஷர்கள்ல யோவானுடைய சகோதரனா யாக்கோபு. சரிங்களா? யாக்கோபை கொண்டுட்டாங்க, பேதுருவை கொல்ல தூக்கி ஜெயில வச்சுட்டாங்க. லாஸ்ட் டைமே கொல்ல பிளான் பண்ணாங்க, ஆனா வந்துட்டு கமாலியேல் சொன்னனால போனா போதுன்னு பயந்து போய் விட்டுறாங்க. மூணாவது முறை வந்துட்டு பேதுருவை தூக்கி முடிச்சிடணும்னு சொல்லி ஜெயில வச்சுட்டாங்க. தேவதூதன் பேதுருவை ஜெயிலில் இருந்து காப்பாற்றி வெளியே கொண்டு வந்தார். அப்புறம் என்னாச்சு பேதுருவுக்கு? தெரியாது. தெரியாது. எங்க இருக்கு பைபிள்? தெரியாது. ஏன் தெரியாதுன்னு கேட்டீங்கன்னா, அதற்கு மேலாக, ஏன்னா லூக்கா வந்துட்டு பவுலோட டிராவல் பண்ண பால்ஸ் மினிஸ்ட்ரி கம்பெனியன் தான் லூக். கவனிக்கிறீங்களா? லூக்கா யாரு? பவுலோடு ஊழியம் செய்தவர், பவுலுக்கு துணையாய் பவுலோடு கூட ஊழியத்தில் பிரயாணம் பண்ணவர். இப்ப பால் பேஸ் பண்ணி எங்கெல்லாம் பால் வந்துட்டு லூக்காவோடு கூட பால் வந்துட்டு பேதுருவோடு கூட கான்டாக்ட்ல இருந்தாரோ, போனாரோ, வந்தாரோ, என்னெல்லாம் கூர்ந்து லூக்கா பார்த்தாரோ அது எல்லாத்தையும் பக்காவா லூக்கா எழுதிட்டார். சரியா? அதை தொடர்ந்து பவுலுடைய ஊழியங்கள் தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கும். அதனால பவுலோட டிராவல் பண்ணனால பவுலுடைய ஊழியங்கள் பத்தி அதிகமாய் இதுல எவிடன்ஸா லூக்கா வந்து எழுதி தெயோப்பிலுவுக்கு அனுப்பிவிட்டார். சரியா? இப்ப பவுலுடைய மிஷனரி ஜர்னி ஸ்டார்ட் ஆக போகுது. அங்க பேதுருடைய சிறைச்சாலையிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு அங்க போனாரு. ரைட். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பெருசா தெரியாது. ஆனா தொடர்ந்து எருசலேம்ல பேதுரு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் நல்லா புரியுது. சரிங்களா? இப்போ பவுல் வந்துட்டு தன்னுடைய முதலாம் மிஷனரி யாத்திரை தொடங்குகிறார். ஃபர்ஸ்ட் மிஷனரி ஜர்னி அவர் ஸ்டார்ட் பண்றாரு. இங்கே ஒரு காரியத்தை பவுல் ஊழியங்கள் செய்ய, எல்லா இடங்களுக்கும் போய் இயேசு குறித்து பேச, ஊழியம் செய்ய, சுவிசேஷத்தை பரப்புவதற்காக. ஏன்னா பேதுரு யூதர்களுக்கென்று அப்போஸ்தலனாய் அழைக்கப்பட்டவர். Peter was called to be an apostle for Jewish people, for Israelites, whereas Paul was called to be an apostle for Gentiles. புறஜாதிகளுக்கு பவுல் அப்போஸ்தலனாய் அழைக்கப்பட்டவர். சரிங்களா? இப்போ முதலாம் மிஷனரி பிரயாணம் அப்படின்னு நம்ம சொல்லி பழகிட்டோம். முதலாம் மிஷனரி பிரயாணம், அருட்பணி பிரயாணம். பவுல் போகும்பொழுது ஊழியத்துடைய காரியங்கள்ல இங்க ஆண்டவர் ஒரு கிளாரிட்டி கொடுக்குறாரு, பவுலுக்கும் பர்னபாவுக்கும். சரிங்களா? அப்ப அதுல முதல் மிஷனரி பிரயாணத்திலே
ஒரு குறிப்பிட்ட பட்டணத்துல யூதர்கள் தேவாலயத்துல போய் பவுல் அநேக காரியங்கள் பேசி அவங்க எதை ஏத்துக்க மாட்டாங்கன்ற காரணத்தால உங்களெல்லாம் என்னுடைய சொந்த ஜனவன் மதிச்சு வந்தேன் படுறா போய் சொல்லணா போங்கடா, நான் வந்து புரஜாதிகிட்ட போறேன் போங்கடா அப்படின்ட்டு போறாரு. அதுதான் நம்ம இங்க பார்க்க போறோம். இதுல ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பாருங்க. இது ஒரு படிக்க போறதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் பேர்ல எவ்வளவு சொல்ல வேண்டியது இருக்கு பாருங்க. கவனிக்கிறீங்களா? இந்த இன்ட்ரோடக்ஷன்ல நீங்க எதெல்லாம் கவனிக்காம விட்டீங்களோ படிக்கும் போது எதுவுமே புரிய போறது கிடையாது. மந்திர புக்கு படிக்கிற மாதிரி படிச்சு கிடக்க போறீங்க, எதுவுமே புரியாது. பாத்துக்கோ, இப்பவே சொல்லிடுறேன் நான். ஆமா, இந்த 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 பேக்ரவுண்ட் கான்டெக்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, ரிமெம்பர் பண்ணுங்க, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 13ஆம் அதிகாரம் முதல்ல வாசிப்போமா? அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எண்ணப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் கார்பந்து தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். கவனிச்சீங்களா? டீச்சர்ஸா இருந்தாங்க, ப்ராஃபிட்ஸா இருந்தாங்க, சரியா? ஆனா ஆக்சுவலி பவுலுடைய அழைப்பு என்ன? அப்போஸ்தல அழைப்பு. பாலுக்கு டீச்சிங் கிஃப்ட் இல்லைன்னா இல்லவே இல்லை. டீச்சிங் கிஃப்ட் இருக்கு. பால் வந்து டீச்சரா அழைக்கப்படவில்லை. போதகன்னு சொல்லும் போது நம்ம பாஸ்டர் நினைச்சுக்கிறோம். இல்ல, பாஸ்டர்னா மெய்ப்பர், போதகர்னா டீச்சர், சரியா? அப்ப எபேசியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது சபையானது பக்தி விருத்தில வளரவும் கிறிஸ்துவோட நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக பூர்ண புருஷராகும் வரைக்கும் அதற்காக ஆண்டவர் சபையில் யார் யார் ஏற்படுத்தினார்? சிலரை அப்போஸ்தலராக, சிலரை தீர்க்கதரிசிகளாக, சிலரை சுவிசேஷகராக, சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். 5 அழைப்பு நம்ம பார்க்கிறோம். 5-fold calling in ministry, சரியா? 5 major callings in ministry. அதுல பவுலுடைய அழைப்பு அப்போஸ்தல அழைப்பு. பவுல் வந்துட்டு போதகர் என்ற அழைப்பு இல்லை. ஆனா போதிக்கிற வேலையை செஞ்சாருன்னு கேட்டா எஸ், போதிக்கிற வேலை செஞ்சார். போதகர் என்ற அழைப்பு உள்ளவர் மாத்திரம் தான் போதிக்கிற வேலையை செய்யணும் இல்லை. எனக்கு மேய்ப்பர் என்ற அழைப்பு, நான் பாஸ்டர், நான் டீச்சர் இல்லை அப்படின்னா இல்ல, பாஸ்டரும் டீச் பண்ணி தான் ஆகணும், மேய்ப்பரும் டீச் பண்ணி, பாஸ்டரும் டீச் பண்ணி தான் ஆகணும், டீச்சரும் டீச் பண்ணி தான் ஆகணும். ப்ராஃபிட் என்ன பண்றாங்க? ப்ராஃபிட்ஸும் டீச் பண்ணி தான் ஆகணும். ஆனா இன்னைக்கு இருக்கிற தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் உண்மையான தீர்க்கதரிசியை விட்டுரு, ஆனா தீர்க்கதரிசன்ற பேர்ல ஒரு கூத்து பண்றானுங்க பாரு. இவங்களெல்லாம் வந்து இந்த பழைய காலத்துல பண்ற மாதிரி கரும்புளி சம்புளி குத்தி அரைமொட்டை அடிச்சு மீசை அடிச்சு கழுதையில ஏற்றி ஊர்வலம் கூப்பிட்டு போனீங்களா? ஆமா, தீர்க்க தரிசனம்ன்ற பேர்ல உங்களை ஆண்டவர் ஃபிளைட்ல போற மாதிரி காட்டுகிறார். சரி, ஃபிளைட் நம்பர் கொஞ்சம் சொல்ல. ஃபிளைட்ல போனா கண்டிப்பா விசா எடுக்கணும், இல்ல பிஎன்ஆர் நம்பர் வேணும். அப்படி அந்த பிஎன்ஆர் நம்பர் சேர்த்து சொல்லுங்களேன். இல்ல, இது என்ன ப்ராஃபஸினே தெரியல எனக்கு. இவங்க என்ன தீர்க்க தரிசனம் சொல்றாங்க? யாருக்கு தீர்க்க தரிசனம் சொல்றாங்க? இவங்க ஆக்சுவலா தீர்க்க தரிசனமே சொல்லல, குறி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தீர்க்க தரிசனங்களை பத்தி உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எரேமியா 23ஆம் அதிகாரம் வாசிங்க. சோ ப்ராஃபிட்ஸ் அப்படிலாம் கவனிங்க. பவுல் அப்போஸ்தலனாய் அழைக்கப்பட்டார், பவுல் டீச்சரா அழைக்கப்படல. ஆனா பவுல் டீச் பண்ணார். Paul is the best, one of the best teacher in the New Testament, சரியா? இப்ப இங்க வாசி என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அந்தியோகியா பட்டணம் போன சாப்டர்ல பார்த்தோம். அந்தியோகியா பட்டணத்துல சீஷர்கள் கூட்டம் சமய பெருகுது, நல்ல ஊழியம் பண்றாங்க. இன்னும் சொல்ல போனா எருசலேம் திருச்சபை, தலைமை திருச்சபை, அங்கிருந்து ஆள் அனுப்பி பிரான்ச் சர்ச்ல ஒன்னும் ஸ்டார்ட் பண்ணல. கர்த்தர் சபையை விரிவடைய செய்கிறார். அங்கங்க அந்தந்த இடங்கள்ல கர்த்தர் ஆட்டோமேட்டிக்கா ஆட்கள் எழுப்பி சபையானது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்போ தலைமை திருச்சபையே தெரியாம ஒரு பிரான்ச் சர்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படியா? அங்க ஒரு சீஷர்கள் கூட்டம் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? அப்ப கண்டிப்பா அனுப்பி ஏதாவது கோளாறு பண்றாங்களா, கரெக்டா பண்றாங்களா அப்படின்றத என்ன பண்ணணும்? மானிட்டர் பண்ணணும், என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீஷர்கள் எருசலேம் திருச்சபையிலிருந்து தீர்க்கதரிசிகளை கூட்டமாய் அனுப்பி வைத்தார்கள். அதுல வந்த ஒரு தீர்க்கதரிசி தான் அகபு என்ற தீர்க்கதரிசி. போன வாரம் நம்ம அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? சரி, அப்போ இங்க யார் யாரெல்லாம் வராங்க பாருங்க. பர்னபா ஒண்ணு, பர்னபா இஸ் ஆல்சோ an apostle. நீகர் என்னப்பட்ட சிமியோன் ஒண்ணு, சிரேனே ஊரானாகிய லூகி ஒண்ணு, கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயின், சரியா? மனாயின்ற ஒருத்தன், அப்புறம் சவுல், 4 பேரு. இவங்க எல்லாருமே எப்படி இருந்தாங்களாம்? தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். பவுலும் பர்னபாவும் மட்டும் இல்ல. பவுல் பர்னபா பத்தி மட்டும் தான் நமக்கு ஓரளவு தெரிய வந்தது. ஏன் தெரிய வந்தது? பவுல் நிறைய ஊழியம் பண்ணாரு. அதை பத்தி அப்போஸ்தலர்களில் லூக்கா நிறைய எழுதி வச்சிருக்கிறாரு. சோ பவுலை பத்தி தெரியும், ரைட்டா? பர்னபா பத்தி ஓரளவு தெரியும். என்ன பண்ணாருன்னு ஃபுல்லா தெரியாது. ஏன் தெரியாது?
ஏன்னா பர்னபா நிலத்தை வீடையும் வித்து கொடுத்தார் அப்போஸ்தலர் பாதபடியில. அதுக்கப்புறமா தான் அனனியா சப்பீரா செத்து போனாங்க. ஸோ பர்னபா பத்தி ஒரு ஐடியா இருக்குது, ஆறுதலின் மகன் ஐடியா இருக்குது. ஆனா பர்னபாவும் என்ன அதிகமா ஊழியம் பண்ணார்ன்றதை பத்தி நம்மளுக்கு பெருசா தெரியாது. அதனால இவங்க 2 பேர் மட்டும் தான் அந்தியோகிய பட்டத்துல ஊழியம் பண்ணாங்கன்னு சொல்ல முடியுமா? இல்ல. நீகர் என்னப்பட்டவன் இருந்தான், லூகி என்னப்பட்டவன் இருந்தான். பர்னபாவும் மனாயினும் சவுலும். நீகர் என்னப்பட்ட சிமியோன், சிரேனேயுரனாகிய லூகி, கார்பந்து தேசாதிபதி என்னப்பட்ட அவனுடைய ஏரோதோடு கூட வளர்க்கப்பட்ட மனாயினு, சவுல், 4 பேர் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். நாளைக்கு சொல்லுவாங்கல்ல, எபேசியர் 2:20, எபிசியன்ஸ் 2:20, எபேசியர் 2:20. ஞாபகம் இருக்காது? சபையானது தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலர்கள் என்ற அஸ்திபாரத்தில் கட்டப்பட்டுச்சு. ஸோ வாட் இஸ் தி ஃபவுண்டேஷன் ஆஃப் தி சர்ச்? அப்படின்னா பில்டிங் கிடையாது, சரியா? தீர்க்கதரிசி அப்போஸ்தலர்கள் கொத்தனார் கிடையாது, பில்டிங் கட்டி கொடுக்கல சர்ச் கட்டினாங்கன்னு சொல்றது. தேவர் தி ஃபவுண்டேஷன் ஆஃப் தி சர்ச்னு சொல்லும்போது இந்த 2 காலிங் தான் ஃபுல் ஃபிளெஜ்டா வேலை செஞ்சது. இந்த 2 அழைப்புள்ள ஆட்கள் தான் எல்லா விதமான ஊழியத்தையும் செய்தார்கள். அதுக்கு பிற்பாடு தான் பவுல் வந்துட்டு மெய்ப்பர்கள் கையில், போதகர்கள் கையில் ஹேண்ட் ஓவர் பண்றாரு. நம்ம அதையும் பார்ப்போம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் வரும்போது இன்னும் நிறைய டிராவல் பண்ணி போகணும். நம்ம இப்போ ஸ்டார்டிங்ல இருக்கிறோம், சரியா? அப்ப நம்ம பார்ப்போம். அப்ப இன்னும் பெட்டரா புரிய ஆரம்பிக்கும். தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலன் என்ற அழைப்புள்ளவன் என்று சொல்லப்பட்டாலும் அவன் செய்த ஊழியம் போதிக்கிற ஊழியம் இல்ல. பவுல் செய்த முக்கியமான ஊழியம் போதிக்கிற ஊழியம். நிறைய பண்ணார், அற்புதங்கள் நடந்தது, செத்தவன் உயிர்த்தெழுந்தான், வியாதி சுகப்படுத்தப்பட்டுச்சு, பிசாசுகள் துரத்தப்பட்டுச்சு, கர்த்தருடைய நாமம் வல்லமையாய் மகிமைப்படுத்தப்பட்டுச்சு, நிறைய விஷயம் நடந்தது. ஆனா அவன் அழைப்பு அப்போஸ்தலன். ஊழியத்தில் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணது மிராக்கிள் இல்ல, வேர்ட் ஆஃப் காட் டீச் பண்றது இல்ல, கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிற காரியத்துல பால் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணார், சரியா? அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருந்த போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். யாரு? எருசலேம் திருச்சபை ஆட்கள், டீமா, தீர்க்கதரிசிகள் எல்லாரும் எங்க வந்திருக்காங்க? அந்தியோகியா பட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. அங்க இங்க ஊழியம் செய்யறாங்க. பவுலுடைய இனி ஊழியத்தினுடைய தேவைகள் நிறைய இருக்குது. அதனால பால் ஒரு பக்கம் நீ கிளம்பி போ, உனக்கு வேண்டிய கம்பெனி கூட கூப்பிட்டுக்கோ. பர்னபா ஒரு பக்கம் நீ போ, நீங்க தேறிட்டீங்க, நல்லா இருக்கிறீங்க, தாராளமா போய் ஊழியம் பண்ணுங்க, டீமா இருந்து ஒன்றும் பண்ண போறது இல்லை. இப்போ இதுல ஒரு சில கிராஸ் கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு கேட்க போறேன். எந்த அளவுக்கு உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது அப்படின்றத உங்களை நீங்களே செக் பண்ணி பாருங்க. தயவு செய்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருந்த பொழுது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். கவனிச்சீங்களா? இப்ப இதை எடுத்து சபையில ஒரு பாஸ்டர் போதிக்கிறார். என்ன சொல்லித்தாருன்னா, நீ ஃபாஸ்டிங்கோட வர்ஷிப் பண்ணாதான் ஆவியானவர் பேசுவார். படிப்போமா? பாருங்க, 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்ன இருக்குது பாரு. இவங்க ஃபாஸ்டிங் பண்ணி வர்ஷிப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சோ ஃபாஸ்டிங்க்கு பவர் இருக்கு. பவுல் ஃபாஸ்டிங் எடுத்தாரு, இயேசு ஃபாஸ்டிங் எடுத்தாரு அப்படின்ட்டு ஃபாஸ்டிங்கை ஓவர் எம்பசைஸ் பண்ணி, நீ ஃபாஸ்டிங் இருந்தாதான் உங்ககிட்ட ஆவியானவர் இடைப்படுவார், பேசுவார். இப்போ ஃபாஸ்டிங் இருந்தாதான் ஆவியானவர் பேசுவார் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அப்ப ஃபாஸ்டிங் இல்லைன்னா பேச மாட்டாரோ? ஒருவேளை இங்க ஃபாஸ்டிங் இல்லாம போயிருந்தாங்கன்னா ஆவியானவர் பேசியிருக்க மாட்டாரோ? இல்ல நீ ஃபாஸ்டிங் போட்டாதான் அவராலே பேச முடியும், இல்லாட்டி அவரால் உங்ககிட்ட பேச முடியாதுன்னா அப்ப ஆண்டவரால் ஒரு காரியத்தை முடியாதுன்னு நீ சொல்ல ட்ரை பண்ணினா அவர் ஆண்டவரே கிடையாது. கழுதையை கொண்டு பேசுறாரு. கழுதை ஃபாஸ்டிங் இருந்துச்சா என்ன? பிள்ளையாம தூக்கிட்டு போன கழுதை என்ன பண்ணுச்சு? டே எஜமானனே, எத்தனை நாள் அவனை தூக்கிட்டு போயிடுறேன் நான், என்னைக்கு நாட்டி பண்ணிருப்பானா, செவத்துல போய் உன முட்டிருப்பானா, ஒராசி இருப்பானா, அப்படி ஒராசாம போனா தேவதூதன் உருவியப்பட்ட எடுத்து நிக்கிறான்டா, அவனை வெட்டி போட்டிருப்பான்டா. கழுதை பேசிச்சு. கழுதை ஃபாஸ்டிங் இருந்திருக்குமோ? இல்ல. பைபிள் சொல்றது பாரு, அப்போஸ்தலர் 13:2 பவுலும் பர்னபா என்ன பண்ணாங்க? ஃபாஸ்டிங் இருந்தாங்க. அப்ப நம்மளும் என்ன பண்ணி ஆகணும்? ஃபாஸ்டிங் இருந்து ஆகணும் அப்படின்னு பிளண்டா பைபிள் இதான் வந்துட்டு லாஜிக்கல் ஃபேலசின்னு சொல்லுவாங்க. லாஜிக்கல் ஃபேலசி இருக்குது பாரு அப்படின்னு அப்படியே எடுத்து காட்டி ஃபாலோ பண்ண அப்படின்பாங்க. அப்படி பார்த்தா நான் ஒரு 100 காரியம் பைபிள்ல இருந்து காட்டுவேன். செத்தவனுக்காக ஞானஸ்நானம் எடுக்கலான்ற ஒரு சமம் பைபிள் இருக்குது. இது என்றால் பண்ண முடியுமா?
பைபிள் இருக்குதுன்னா தாவீது 7 பொண்டாட்டி வச்சிருந்தான். பைபிள் இருக்குது பாரு. நானும் ஒரு 7 பொண்டாட்டி வச்சிருக்கேன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. ஆபிரகாம் ஈசாக்க பலி கொடுக்க போனா, நானும் என் பிள்ளைய பலி கொடுக்க போறேன், ஆண்டவர் என்கிட்ட பேசுறாருன்னா ஸ்டாப் பண்றேன், இல்லாட்டி கொன்றுவேன்ட்டு போக முடியுமா? கேட்டா பைபிள் இருக்குன்னு சொல்ல முடியுமா? இல்ல. we have to understand the truth. என்ன எழுதப்பட்டிருக்கின்றதை விட ஏன் எழுதப்பட்டிருக்கின்ற சத்தியம் புரியணும். that is very important. இப்போ 2ஆம் வசனத்துல அவர்கள் உபவாசித்துக் கொண்டிருந்து ஆராதனை செய்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் பேசுறாரு. பவுலும் பர்னபா பிரிச்சு போகின்றார். இது நிறைய விஷயங்கள் இருக்கு சொல்றதுக்கு, எனக்கு எவ்வளவு வேகமா போக முடியும்னு தெரியல. இப்போ கவனிங்க, கான்டெக்ஸ்ட் என்ன தெரியுமா? இப்போ நீங்க எல்லாரும் கவனிக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். கான்டெக்ஸ்ட் என்ன தெரியுமா? இது அப்போஸ்தல நடவடிக்கைகள் அப்படின்றது ஒரு சரித்திர புஸ்தகம், ஒரு ஹிஸ்டரி. சீஷர்களுக்கு பெந்தெகோஸ்து நாள்ல பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல இறங்கின உடனே அப்படியே மண்டையோட பல்ப் எரிஞ்ச மாதிரி எல்லாமே தெரிஞ்சிச்சு. அப்படியே ஒரே இன்ஸ்டன்ஸ்ல, ஒரே நாள்ல. இல்ல, அப்படி இல்ல, அப்படி கிடையாது. ஒவ்வொரு நாளும் அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக அனுபவிக்க சூழ்நிலையில ஏற்றவாறு கேள்விகள் கேட்கப்படும் பொழுது ஆவியில உணர்த்தப்பட்டு அவங்க பதில் சொல்ல, இப்படித்தான் ஒருத்தரும் கிறிஸ்து இயேசுக்குள்ள வளர்ந்துட்டே இருக்கிறாங்க. பேதுருவையும் உட்படுத்தி, பவுலையும் உட்படுத்தி, இப்படித்தான் அவளுக்கு growth இருக்குது. சரியா? 2 பேதுரு கடைசி அதிகாரம் கடைசி 2 வசனங்கள் வாசி பாருங்க. 2 பேதுரு கடைசி அதிகாரம் கடைசி 2 வசனங்கள். அதுல பேதுரு சொல்றாரு, பவுலுடைய நிருபங்கள் அறிந்து கொள்வதற்கு அரிதா இருக்கின்றார். எனக்கே சரியா புரியல, அந்த அளவுக்கு அவன் வெளிப்பாடு பெற்று இருக்கிறான். இதை கல்லாதவர்கள் அப்படின்னா அவனுடைய வசனங்களுடைய அந்த சத்தியம் புரியாதவர்கள் இதை புரட்டி பேசுகிறார்கள், அவர்கள் ஆக்கினை தீர்ப்பு இருக்குன்னு சொல்லி பேதுரு சொல்றாரு. பேதுருக்கு எல்லாமே தெரியும்லாம் இல்ல, பவுலுக்கு எல்லாமே தெரியும்லாம் இல்ல. பவுல் என்ன சொல்றாரு? 2 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல நினைக்கிறேன், நான் ஆவியிலேயே மாம்சத்திலேன்னு தெரியல, 3ஆம் மணி வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன் அப்படின்றாரு. அது மாம்சத்துல பொண்ணு ஆவியில பொண்ணு தெரியலன்றாரு. இங்க சீஷர்களுக்கே எல்லாமே முழுசா தெரியல. சீஷர்களுக்கு ஒரு growth இருக்குது. கவனிங்க, அப்படி பார்க்கும் பொழுது என்ன growthன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த சம்பவங்களுக்கு எல்லாம் அப்புறமா தான் சீஷர்களுக்கே ஒரு விஷயம் தெரிய வர போகுது. 15ஆம் அதிகாரம் கமிங் வீக்கு அடுத்த வீக் நம்ம பார்ப்போம். நம்ம 15ஆம் அதிகாரத்துல வரும்போதுதான் சீஷர்களுக்கே ஒரு விஷயம் தெரிய வருது. என்ன தெரிய வருது அப்படின்னா, நியாய பிரமாணத்தை பின்பற்ற கூடாது, இயேசுவை பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல்ல தான் பின்பற்றணும் அப்படின்றது சீஷர்களுக்கு அப்புறமா தெரிய வருது. ஏன்னா யூதர்கள் இருந்து, இப்போ பேதுரு யூதர்களுக்கு அப்போஸ்தலன் அழைக்கப்பட்டார்ல, பவுல் புறஜாதிக்கு அப்போஸ்தலன் அழைக்கப்பட்டார்ல. புறஜாதிகள் மத்தியில் சேலஞ்ச் தான் தெரியுமா? புறஜாதிகள் கிட்ட இந்த இயேசுதான் உண்மையான ரட்சகர்ன்றதை அவங்களுக்கு எப்படியாவது பேசி புரிய வைக்கணும். பவுலுக்கு அது சேலஞ்சு. பேதுருக்கு என்ன சேலஞ்ச் தெரியுமா? நம்ம எதிர்பார்த்த மேசையா யார் தெரியுமா? இயேசுதான் அந்த மேசையா அப்படின்னு சொல்லும் பொழுது யூதர்கள்ல எல்லாரும் ஏற்றுக்கொள்ளல, ஆனா நிறைய பேர் ஏற்றுக்கொண்டாங்க. இந்த ஏற்றுக்கொண்ட ஆட்கள் மத்தியில பேதுருக்கு இருந்த சேலஞ்ச் என்ன தெரியுமா? இவர்கள் யூதர்கள் ஆனபடினால அவர்கள் பின்பற்றக்கூடிய நியாய பிரமாணத்தை இன்னும் விட்டு கொடுக்கவே இல்லை, ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா பவுல் என்ன பதிக்கிறாரு? நியாய பிரமாணம் என்ற சாபத்திலிருந்து அவர் நம்மை நீங்களாக்கி விடுவிக்கிறார். கிரியையினால் நீதிமனாக்கப்படவில்லை, அவருடைய கிருபையினால் நீதிமனாக்கப்பட்டோம். நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தமாக அல்ல, அவர் தம்முடைய இரக்கத்தினாலும் மறுஜென்ம மொழிக்கினாலும் பரிசுத்தாவின் புதிதாக்குதலினாலும் அவர் நம்மளை ரட்சித்தார். கிரேத்தா தீவில் இருக்கக்கூடிய பவுல் தீத்து என்கிற போதகருக்கு தீத்து 3ஆம் அதிகாரத்துல பவுல் எழுதிய சத்தியம், தீத்து 3ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்கள்ல இப்ப நான் சொன்னேன். நாம் செஞ்ச நீதியின் கிரியைகள் நிமித்தம் ரட்சிக்கல, அவருடைய இரக்கத்தின்படி மறுஜென்மம் ஒழுக்கினால் பரிசுத்தாவின் புதிதாக்குதலினால அவர் நம்மளை ரட்சித்தாரு. பேதுருக்கும் பவுலுக்கும் சேலஞ்ச் தான். சரிங்களா? நல்லா கவனிங்க, இவர்கள் எல்லாருமே யூதர்கள். பர்னபா, பவுலு, பேதுரு, யாக்கோபு, யோவானு, இயேசுவோட 12 சீஷர்கள் எல்லாருமே யாரு? They are all Jewish people. They have their own practice of fasting whenever they want. அவர்களுக்கு தேவைப்படுற நேரத்துல வாரத்துக்கு ஒரு முறை உபவாசிக்க வேண்டிய நாளில் உபவாசம் இருக்கணும் அப்படின்றது அவருடைய வழக்கமா இருக்கிறது. சோ அவளுடைய நல்ல கவனிங்க, கான்டெக்ஸ்டுவலா ஆன்சர் இதுதான். இங்க வந்துட்டு பவுலும் பர்னபா உபவாசித்தார்களே, இது உபவாசம் என்பது ஆவிக்குரிய ஒரு காரியமா அப்படின்னு கேட்ட கிடையாது. அப்ப உபவாசம் இருக்கிறது தப்பா பாஸ்டர்? தப்பே இல்லை, தாராளமா உபவாசம். ஆனா இந்த 40 நாள் உபவாசம் இருக்குன்ற பேர்ல நீ வேதத்தை ஒழுங்கா வாசிக்காம, இந்த வசனத்தை வாசி ஆண்டவர் யாருன்றதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாம, ஆண்டவரோட ரிலேஷன்ஷிப்பே இல்லாம நீ ரிலீஜியஸ்டிக்கா 40 நாள் நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன்? காலையில ஒரு வாழைப்பழம் சாப்பிடுவேன், ஆனா சாப்பாடு சாப்பிட மாட்டேன். ஏன்? நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன். நீ ஒரு வாழைப்பழம் சாப்பிடுறதுக்கு 2 இட்லி சாப்பிட்டு போயிடலாம், தெரியுமா? வாழைப்பழத்துல இருக்கிற பொட்டாசியம் ஜாஸ்தி, நல்ல எனர்ஜி கிடைக்கும், தெரியுமா? அப்பப்போ டீ குடிச்சிடுறது, அப்பப்போ காஃபி குடிச்சிடுறது, நல்ல வயிறு மட்டும் தண்ணி குடிச்சிடுறது. கேட்டா ஃபாஸ்டிங் இருக்குன்றது. ஃபாஸ்டிங் என்ன பண்றது? வேலைக்கு போயிடுறது, கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறது இல்லை.
ஆண்டவரோடு கூட உறவில் இருக்கிறது இல்ல. இதை ஃபாஸ்டிங் தயவு செய்து சொல்லவே சொல்லாது. அந்த மாதிரி ஃபாஸ்டிங் தப்புன்றேன் நான். ஃபாஸ்டிங் இருந்தாதான் கர்த்தர் பேசுவார். நீங்க இந்த ஃபாஸ்டிங்ன்றது முதல்ல எங்க ஆரம்பிக்குது? புதிய ஏற்பாட்டிலையா பழைய ஏற்பாட்டிலையா? டக்குனு ஆன்சர் பண்ணுங்க. ஃபாஸ்டிங்ன்றது முதல்ல எங்க ஆரம்பிக்குது? புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடா? பழைய ஏற்பாட்டுல ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? இப்ப இந்த பழைய ஏற்பாட்டுல ஸ்டார்ட் ஆகும் போது பழைய ஏற்பாட்டுல எப்போ ஃபாஸ்டிங் இருந்தான்னு கரெக்டா சொல்லுங்க. எதனா ஒரு எக்ஸாம்பிள் எடுங்க. யார் ஃபாஸ்டிங் இருந்தா, ஏன் ஃபாஸ்டிங் இருந்தாங்க, என்ன மாதிரி சிச்சுவேஷன்ல ஃபாஸ்டிங் இருந்தாங்க? யோனாப்பட்டினம் நினிவே ஜனங்கள் என்ன கஷ்டம் வந்ததுன்றது தெளிவா சொல்றீங்களா? பிள்ளை சாகரப்ப தாவீது இருந்தாரு. ரைட்டா? சரி, ஆகமத்துல பார்த்தா எஸ்தர் நாட்கள்ல யூத மக்கள் அழிக்கப்படுறாங்க, சாகடிக்கப்பட போறாங்க. பிளான் பண்றது யாரு? ஆமான் பிளான் பண்றான். அப்போ ராஜா கிட்ட போகணும். ராஜா பெர்மிஷன் எல்லாம் உள்ள போனா ராணி எல்லாம் பார்க்க மாட்டாங்க, போட்டு தள்ளுவாங்க. ராஜா கோலத்துக்கு காட்டினா மட்டும்தான் என்ட்ரன்ஸ்ல இருக்கிற போர் சேவன் போட்டு தள்ள மாட்டான். ஏன்னா அரசவைக்குள்ள பெர்மிஷன் எல்லாம் உள்ள என்ட்ரா கூடாது. இப்ப இவ தைரியமா ராஜா எஸ்தரை கூப்பிடல, ஆனா இஸ்ரேல் மக்களுக்காக இவ போய் ராஜா கிட்ட டைரக்டா பேச போறா. சோ வாழ்வா சாவான்ற சிச்சுவேஷன். சாப்பிட்டு போலான்னு தோணுமோ? எப்படியும் போறோம். என் புதுசா ராஜா 4 பேர் மத்தியில, ஏண்டி நான் கூப்பிடாம நீ பாட்டுக்கு எவ்வளவு திமிருந்தா வருவேன், பப்ளிக்ல நான் அவமானப்படுத்துறியா அப்படின்ற டென்ஷன்ல என்ன போட்டு தள்ளிட்டு வேற ஒருத்தையும் கல்யாணம் பண்ணாலும் பண்ணுருவான். அதனால என்ன பண்ணலாம்? கடைசியா ஒரு முறை நல்ல பிரியாணி ஆக்கி நல்லா சாப்பிட்டு ஆசை தீர அப்படியா? அப்பெல்லாம் சாப்பாடு இருக்காது. அவன் ஃபாஸ்டிங்ல இருக்கிறான். ஏன்னா வாழ்வா சாவான்ற டிசிஷன் எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் அது. நினிவே மக்கள் யோனா தீர்க்கதரிசி என்ன சொல்றான்? 40 நாள் டைம், 1,25,000 பேர் இருக்கிறீங்க, பக்கத்தை அப்படியே கவுத்து போட்டுருவார், மொத்தமா காலி நீங்கன்ட்டாரு. சரியா? தாவீது பிள்ளை செத்து சாக போகுது, என்ன பண்ணா? எப்பெல்லாம் டெத்துன்னு வருதோ அப்பெல்லாம் ஃபாஸ்டிங் இருந்தாங்க. எப்பெல்லாம் அவ்வளவுதான்டா முடிஞ்சதுடா அப்படின்றப்போ சோறு வேணாம் தண்ணி வேணாம், ஆண்டவரே எங்களை காப்பாத்துறதான் நாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு உட்காந்துட்டாங்க மொத்தமா. ரைட்டா? இது நல்லா கவனி. ஃபாஸ்டிங் எங்கேயாவது ஸ்பிரிச்சுவல் எம்பசிஸ்க்காக இருந்ததாக வேதத்துல ஒரு ஆதாரம் இருக்கா? உபவாசம் இருந்தால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரலாம் அப்படின்றதற்கு ஒரு ஆதாரம் பைபிள் இருக்கா? 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 இல்ல. யூதர்களுக்கு ஏன்லாம் கேள்வி இல்ல. உபவாச நாள்னு சொல்லியாச்சுன்னா உபவாசம் இருக்கணும், அவ்வளவுதான். ஏன் சீசன்ல உபவாசம் இருந்தாங்களா? மார்க் 3ஆம் அதிகாரம் தான் நினைக்கிறேன். 3ஆம் அதிகாரம், மார்க் 6ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன் நான். அதுல பார்க்கும்போது அதுல புரியல பதர், என்ன சொல்றீங்க? ஆமா, அவங்க யாரும் ஆக்சுவலா உபவாசம் எடுக்கல. உபவாசிக்க வேண்டிய நாள்ல இயேசுவோடு கூட நடந்து போகும்போது அந்த வயலில் இருக்கிற கதிரில பிச்சு சாப்பிட்டே போறாங்க, கொழுப்பு தரமே. அங்க இருக்க யூதர்கள் வந்துட்டு, யோவானுடைய சீசன்லாம் உபவாசம் இருக்கிறாங்க, உங்களுடைய சீசன் மாத்திரம் ஏன் உபவாசம் இருக்கிறது இல்லை அப்படின்றப்போ இயேசு என்ன சொன்னாரு? மணவாளன் அவர்களோடு கூட இருக்கையில் மணவாளனுடைய தோழர்கள் துயரப்படுவார்களா? மத்திய 12 இருக்கு. மத்திய 12 துயரம்ன்ற வார்த்தை இருக்காது. மார்க் தெளிவாக எழுதியிருப்பார். ஃபாஸ்டிங்ன்ற வேர்டுக்கு இயேசு யூஸ் பண்ற வேர்டு என்ன? துயரம், துக்கம். சரியா? இப்போ இதை மேற்கோள் காட்டி என்ன ஃபாஸ்டிங் என்னன்னா ரொம்ப சிம்பிள். திஸ் இஸ் a Jewish practice. அவங்களுக்கு தனியா ஒரு வர்ஷிப், அதாவது நம்ம இன்னைக்கு கிறிஸ்டியன்ல வர்ஷிப் பிரேயர் அப்படிலாம் இருக்குல்ல, நம்மளுக்கு சர்ச் ஆர்டைன்டு பேட்டர்ன்ல சபை ஒழுங்குமுறை அப்படின்ற பேர்ல இருக்குல்ல, அந்த மாதிரி பவுல் பர்னபா இந்த டைம்ல வாழ்ந்துட்டு இருந்த டைம்ல இவங்களுக்கு ஏதாவது சர்ச் அந்த ஒரு ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் அப்படின்ற மாதிரி எதாவது இருந்ததா? ரெண்டாவது, இவர்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் வசனம் சொல்லுது, இல்லைன்னு சொல்லல. ஆனா இவங்க வாழ்ந்த நாட்டில் கிறிஸ்டியன் அப்படின்ற ரிலீஜன் இருந்துச்சா? இயேசுவை ஏற்றுக்கொள்ற எல்லாருக்கும் உபத்திரவம் தானே. இன்னும் சொல்ல போனா படிச்சுட்டு இருந்த நேரத்துல இந்த சம்பவத்துல இன்னும் உபத்திரவம் நடந்துட்டு தான் இருக்கு சீஷர்களுக்கு. அதனாலதான் பைபிள்ல சீஷர்கள் இருக்கும், கிறிஸ்தவர்கள் இருக்காது. ஏன்னா அந்த வார்த்தை அன்னைக்கு பயன்படுத்தவே கிடையாது. சரியா? அதனால அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களோட வளர்ந்து வந்த விதம் என்னவோ அதன்படிதான் அவர்கள் செய்கிறார்கள். இவங்க ஃபாஸ்டிங் இருந்தனால ஆண்டவர் பேசல, ஆண்டவர் இவங்களோட பேசணும்னு முடிவு பண்ணாரு, ஆண்டவர் பேசினார். புரியுதா? அதே மாதிரி 2வது காரியம், அதே 2வது வருஷத்துல பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார்.
ஊழியத்தை பிரிச்சிடலாமா? ஊழியத்துல ஒன்னா இருக்கணுமா, பிரிஞ்சு போகணுமா? பிரிந்து போங்கன்ற வேர்டுக்கு அது இல்ல மீனிங்க. நீங்க யாரும் பிரிஞ்சு போகல, புறப்பட்டு போங்க அப்படின்றதான் மீனிங் இதுக்கு. புறப்பட்டு போய் இப்ப நல்லா கவனிங்க. அகைன் கான்டெக்ஸ்ட் மிஸ் பண்ணாதீங்க. பால் பர்னபா வாழ்ந்த நாட்கள்ல வாட் இஸ் தி கான்டெக்ஸ்ட்? புறஜாதிகளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வெளியே வந்தது இவங்க 2 பேர் தான். கரெக்டா? இப்ப ஏகப்பட்ட இடத்துல போய் பேச வேண்டிய காரியங்கள் இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, பவுலுடைய மெத்தட் ஆஃப் மினிஸ்ட்ரியும் பர்னபாஸுடைய மெத்தட் ஆஃப் மினிஸ்ட்ரியும் கம்ப்ளீட்டா வேற. the way they do things are completely different. அவங்க செயல்படக்கூடிய விதங்கள் எல்லாமே வேறு. அங்கதான் வரங்களை அருளி ஆவியானவர் சொல்றாரு, இவனுக்கு ஒரு விதமான வரங்களை கொடுத்து ஒரு விதத்துல நான் பயன்படுத்துறேன், பவுலுக்கு வேற விதமா வரங்களை கொடுத்து வேற விதத்துல பயன்படுத்துறேன். இவங்க 2 பேருக்கு மினிஸ்ட்ரி நல்லா ஒத்து வந்துருச்சு, அதனால ஒன்னா இருக்கிறாங்க. ஆனா நீங்க எருசலேம் திருச்சபையில மூப்பர்கள் என்ன பண்ணுங்க, அவனை 2 வழியா அனுப்பி விட்டுருங்க, ஆளாளுக்கு ஒரு பக்கம் போட்டோம், காஸ்பல் ஸ்ப்ரெட் ஆகும். இங்க பிரிந்து போகிறது இல்ல பாயிண்ட். அப்போ பவுலையும் பர்னபாவையும் கர்த்தர் பிரித்தார். அதனால இந்த ஊழியத்திலிருந்து ஒரு 100 ஆத்துமக்களை கூட்டிக் கொண்டு கர்த்தர் என்னையும் பிரிந்து போய் தனியாய் சபையை ஆரம்பிக்க சொன்னார் அப்படின்னு வேணாவத்த வந்தானா என்ன பண்ணலாம்? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? கவனிக்கிறீங்களா? கிடையாது. இங்க பிரிஞ்சு போற சீனே கிடையாது. இங்க பிரிவுன்றதே கிடையாது. ஒன்றா இருக்கணும், புறப்பட்டு போகணும், அதே ஐக்கியத்துல இணைந்து இருக்கணும். அதுதான் பாயிண்ட். அப்ப என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணி கைகளை வச்சு அனுப்பிட்டான். சரி, சீப்புரத்தேவர் என்னாவது பாருங்க. அப்படியே அவர்கள் சரி, பவுலுக்கும் பர்னபாவுக்கும் டிஃபரன்ஸ் நான் சொன்னேன் பாத்தீங்களா? கவனிங்க. என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, யோவான் என்று அழைக்கப்பட்ட மார்க் என்பவன் பவுலோடு கூட ஊழியத்துல சேர்ந்து, லூக்காவோடு கூட பவுலோடு கூட ஊழியத்துல சேர்ந்து இவரும் போறாரு. அவரு ஊழியத்தை டிராவல் பண்ணி போற வழியில பவுல் ஒரு பிளான் பண்றாரு, இங்கெல்லாம் போய் அப்படியே ஒரு ரவுண்டு சுத்திட்டு வரணும் அப்படின்னு ஒரு பவுலுக்கு ஒரு பிளான் இருக்குது, ஊழியத்துக்கு போகணும் அப்படின்ட்டு. மார்க் என்ன பண்ணிட்டாரு, எப்படியும் டிராவல் பண்ணி வந்துட்டோம், என் சொந்தக்கார வீடு பக்கத்துல தான் இருக்குது, நான் அவளை போய் பார்த்து நலம் விசாரிச்சுட்டு வரேன். ஒரு பாதையில பவுல் விட்டு கலந்து போயிட்டார். பவுல் வந்துட்டு ஒரு வைராக்கியமான ஆள், டென்ஷன் ஆயிட்டு, இனிமே நீ ஊழியத்துக்கு வந்தா அவனை கொண்டே விடும், போடா நீ தேவையில்லை, ஊழியத்துக்காக வந்து சொந்தக்கார வீட்டுக்காக போறேன் அப்படின்னு டென்ஷன் ஆகி பால் என்ன பண்ணிட்டாரு. நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்குது அப்படின்னா கவலைப்படாதீங்க, அப்போஸ்தலர் வாசிப்போம், ஒரு வாரம் வாசிட்டே வரும்போது இதெல்லாம் படிப்போம் நம்ம, சரியா? டென்ஷன் ஆகி பவுல் திட்டி விட்டுறாரு. ஆனா பர்னபா என்ன பண்றாரு? பர்னபா வந்துட்டு சும்மா இல்ல, பர்னபா வந்துட்டு மார்க் வந்துட்டு பர்னபாவோட சொந்தக்கார பையன், தெரியுமா இருக்காது? யோவான் என்று அழைக்கப்படுகிற மார்க் என்பவன் பர்னபாவுக்கு சொந்தக்கார பையன். அந்த மார்க் தான் இந்த சுவிசேஷம் ஆகிய மார்க் எழுதுறாரு. மார்க் என்ற சுவிசேஷம் அவர் தான் காலகட்டத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான்ல ஃபர்ஸ்ட் எழுதுறது மார்க் தான் எழுதுறாரு, சரியா? ஆமா. இந்த மார்க்க பர்னபா கூப்பிட்டு மறுபடியும் அவனை சொல்லி கொடுத்து, சேர்றா பரவாயில்லரா அந்த மாதிரிலாம் பண்ணாதரா அப்படின்ட்டு மறுபடியும் மார்க்கு பவுல் உருவாக்குறாரு. கடைசியா பவுல் வந்து ஜெயில இருந்து வெளியே வந்து அந்த ஊழியம் பண்றது கடைசி நாட்கள்ல பர்னபா கிட்ட சொல்லி ஆள் அனுப்புறாரு, மார்க் அனுப்பி வை, அவன் ஊழியத்துக்கு தேவைப்படுவான் அப்படின்ற. ரைட்டா? அப்போ பவுலுடைய ஊழியத்தினுடைய மெத்தட் ஆஃப் டூயிங் மினிஸ்ட்ரியும் பால்ஸ் மெத்தட் ஆஃப் டூயிங் மினிஸ்ட்ரி இஸ் வெரி டிஃபரெண்ட். பவுல் வந்து எடுத்தோம் கவுத்தோம் அடிச்சோம் உடைச்சோம் எவிடன்ஸ் கொடுத்த இயேசுதான் கிறிஸ்து என்று திருஷ்டாந்தரப்படுத்தி காட்டினான். எடுத்தோட டைரக்டா ஜூவிஷ் டெம்பிள்குள்ள போய் எங்க வா மேசியா வந்துட்டா தெரியுமா தெரியாதா, யாரு அவரு, பெத்லகேம் ஊர்ல பிறந்த இயேசு தெரியுமா தெரியாதா, அவர் சிலுவையில் அரைஞ்சாங்க தெரியுமா தெரியாதா, டைரக்டா எவிடன்ஸோட பேசுறாரு. பர்னபா வந்துட்டு பேருக்கு ஏத்த மாதிரி ஆறுதலின் மகன், அவர் எப்பவுமே கம்ஃபர்டிங்கா தான் பேசிட்டு இருப்பார், பொறுமையா கம்ஃபர்டபுளா கம்ஃபர்டிங்கா நிதானமா அப்படிதான் பேசுவார். ஸோ 2 பேருடைய காலிங் அண்ட் தி வே ஆஃப் டூயிங் மினிஸ்ட்ரி இஸ் டோட்டலி டிஃபரெண்ட். அதை அவர்களுக்கு அவ்விதத்தில் அருளியது ஆவியானவர். அதனால அது ஒரு காரணம். 2வது காரணம், சுவிசேஷ ஊழியம் நிறைய பெருக வேண்டியது இருக்குது, இன்னும் நிறைய இடங்கள்ல போய் சொல்ல வேண்டியது இருக்குது. அதற்காக ஆவியானவர் பவுலையும் பர்னபாவையும் அவன் அனுப்பிட்டுப்பா போட்டும்பா தனியா போய் மினிஸ்ட்ரி பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அனுப்பி வைக்கிறார். ஸோ பைபிள்ல வந்து வசனம் இருக்கு அப்படின்றனால அது குருட்டாந்தனமா ஒரு பைபிள் ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு பிரிந்து போனாங்க, நாங்களும் பிரிந்து போகிறோம். ஏன்னா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, ஆனா அவன் ஒரு பைத்தியக்காரன், இந்த வசனம் யூஸ் பண்ணியிருந்தா கூட பெட்டரா இருந்திருக்கும். எங்க அப்பா வந்துட்டு கனியம்படி சர்ச்ல, அப்போ நான் ஊழியத்துல இல்ல, கிராமத்துல ஒரு சர்ச் இருந்துச்சு, அப்பா நடத்திட்டு இருந்தார்ல, இப்போ இருக்குது. அங்க வந்துட்டு ராஜன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஊழியத்துல அப்பா கூட இருந்தார். அவருக்கு அப்ப மேரேஜ் ஆகல, ஒரு வாலிப தம்பி தான். எனக்கு 3 ஆண், ஏன்னா நாங்க 3 பசங்க, எங்க அப்பா சொல்லி எனக்கு 3 ஆண் பிள்ளைகள் தான் இருந்தாலும் ராஜன் தான் என் மூத்த பையன், ராஜன் தான் என் மூத்த பையன் அப்படின்னு சொல்லி எங்க அப்பா எப்பவுமே சபையில ஸ்டேஜ்ல சொல்லுவார்.
நாங்க எதுவும் கண்டுக்க மாட்டோம். எங்க அப்பா அவர் அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாரு எப்பத்தாலும். திடீர்னு ஒரு நாளைக்கு உண்மையை சொல்ல போனா அந்த மூத்த பையனை காணுங்க. ரொம்ப நாள் காணாம போயிட்டாப்ல. ஒரு ஆளு ரொம்ப வருஷமா காணாம போயிட்டாரு. ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வந்துட்டு, ஐயா நான் வந்துட்டு எது கேட்டாலும் எதுவா இருந்தாலும் ஆண்டவரை கேட்காம எதுவும் செய்ய மாட்டேன் ஐயா. ஆண்டவரை கேட்காம எதுவுமே செய்ய மாட்டேன். ஷேவ் பண்ணா கூட ஆண்டவர் சொன்னாதான் நான் ஷேவ் பண்ணுவேன். வீட்டுக்கு வந்தார். நான் இருந்தேன். ஐயா நானு ஊழியத்துல என் ஆண்டவர் உங்களை விட்டு பிரிஞ்சு போக சொல்லிட்டாரு ஐயா. எலியாவை விட்டு எலிசாவை கர்த்தர் பிரித்தது போல உங்ககிட்ட இருந்து என்னை பிரிந்து போக சொல்லி ஆவியானவர் சொன்னாருங்க ஐயா. எங்க அப்பா வந்துட்டு இவனை எவ்வளோ நம்பி பெத்த பிள்ளை மாதிரி இவ்வளோ செஞ்சேன். ஊழியத்துல அடுத்த ஊழியத்துல இவனை எவ்வளோ இது நினைச்சேன் நானு. இவ்வளோ அசால்ட்டா வந்து போறேன்ட்டு போறானே அப்படின்ட்டு அப்பா ரொம்ப அந்த ஃபீலிங்ல பேசினாங்க. அப்புறம் போயிட்டாரு. அவர் சொன்ன சம்பவம் நல்லா ஞாபகத்தில் இருக்கு. அப்புறமா தான் ரொம்ப வருஷம் கழிச்சு என்ன ஆண்டு ஊழியத்தில் வச்சு எனக்கு சத்தியத்தை புரிய வச்ச பிறகுதான் இந்த சம்பவம் ஞாபகத்துல வரும்போது புரிஞ்சுது. இந்த சம்பவம் ஞாபகத்துல வரும்போது புரிஞ்சுது. அந்த அந்த ஆள் பேர் ராஜன். ராஜன் ஒரு நிமிஷம் இரு. எலிசாவை எலியா ஒட்டி எப்போ ஆண்டு பிரிச்சாரா? எலிசாவை எலியா விட்டு ஆண்டு பிரிச்சாரா? எலியா சொல்றான், வா நீ இங்கே இரு, நான் ஆத்தங்கரையை தாண்டி தேவனை தொழுது கொண்டு வருகிறேன். நீர் எங்கே போனாலும் நான் உங்களை பின்பற்றுவேன். எலிசா பிரியவே இல்லை, பின்னாடியே வரான். அந்த மாதிரி 3 சம்பவம் அந்த அந்த நதி பேர்கள் டக்கு ஞாபகம் இல்லை எனக்கு. 3 சம்பவம் நடக்குது. 3வது முறை கடைசி எலியா சொல்றான், உனக்கு என்னதான் வேணும் அப்படின்றான். உங்க மேல இருக்கிற அபிஷேகம் எனக்கு வேணும், நான் உங்களை விட மாட்டேன். எலியாவை விட்டு எலிசாவை கர்த்தர் பிரிக்கவே கிடையாது. கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்றான். எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீ பாரு, நீ கேட்டது உனக்கு கிடைக்கும் அப்படின்றப்போ அக்கினி ரதங்கள் வருது, எலியாவை எடுத்துக்கொண்டு போகுது. கடைசி வரைக்கும் எலியாவை பார்த்துக்கிட்டு இருந்தான். எலியாவோட சால்வை மேல விழுது. எலியாவின் தேவன் என் தேவன் சொல்லி சால்வையை முறிக்கிட்டு யோர்தான் நதி அடிக்கிறான். யோர்தான் நதி 2ஆ பிளக்குது. எங்கடா எலியா எலிசா விட்டு பிரிச்சாரு? விஷயம் என்னன்னா, இவனாவே பைபிள் வாசிக்கிறது, இவன் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இவனாவே பைபிளை புரிஞ்சுக்க ட்ரை பண்றது. அது அப்படியே ரொம்ப அழகா மக்கள் மத்தியில இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பேசவோ இல்ல சத்தியன்ற பேர்ல உபதேசிக்கவோ இவனாவே ஸ்டார்ட் பண்றாங்க. சோ இப்ப என்ன பிரச்சனை? they are missing the context. சொல்லப்பட்டிருக்கிற சத்தியத்தை ஃபுல்லா அவாய்ட் பண்ணிட்டு எழுதப்பட்டிருக்க வார்த்தையில வச்சுக்கிட்டு இவங்களாவே ஒரு ட்ரூத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம 2ஆம் வருஷத்துல அப்போஸ்தலர் 13:2 பார்த்த மாதிரி உபவாசம் பிரிந்து போக சொன்னார் இல்ல, கிடையாது. கர்த்தர் தம்முடைய வார்த்தைக்கு ஆண்டவரே முரண்பட மாட்டார். அப்படி பைபிள்ல நல்ல கவனிங்க, உலகத்துல எல்லா புஸ்தகங்களிலும் முரண்பாடு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. பைபிள்ல முரண்பாடு இல்ல, சுத்தமா இல்ல, டெஃபினட்டா கிடையாது. அப்படி பைபிள்ல ஒண்ணுக்கு ஒன்று முரண்படுகிறது அப்படின்னா இந்த பைபிள் தூக்கி போட்டு நான் கடவுள் இல்லைன்னு போயிடுவேன். புரியுதா? there is no contradiction in the Bible. the contradiction வந்து நம்ம மண்டைக்குள்ளதான் இருக்கு. முரண்பாடு இங்க இருக்கு, நமக்கு புரியல. ஏன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட எபிரேய, கிரேக்க மொழி, லத்தீன் மொழி எழுதப்பட்ட, அரமிக் மொழியில் எழுதப்பட்ட வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்டு வந்ததுல, காலகட்டங்கள் தாண்டி வந்ததுல, சூழ்நிலையில, கலாச்சாரத்துல, அங்க நடந்த சம்பவங்கள்ல நிறைய விஷயங்கள் நமக்கு ஆன்சர் கிடைக்கல. ஏன்னா நம்ம கல்ச்சர் மிஸ் பண்ணிட்டோம், டேஸ் மிஸ் பண்ணிட்டோம், மீனிங் மிஸ் பண்ணிட்டோம், அந்த வார்த்தைக்குரிய சத்தியங்கள் நிறைய எக்ஸ்பிளனேஷன் மிஸ் பண்ணிட்டோம். நமக்கு அது புரியல, தேடி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணணும். அப்படிதான் சொல்லணுமே தவிர இது இப்படி இருக்கு, அதாங்க அப்படி இருக்கு, பைபிள்ல மாறி இருக்கு, கடவுள் இல்லை அப்படின்னா அது நம்ம மண்டையில தான் கான்ட்ரடிக்ஷன். நம்மளால தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலையே தவிர there is no contradiction in Bible. God never contradicts his own word. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை ஒருபோதும் முரண்படுத்திக் கொள்ள மாட்டார். புரியுதா? ஸ்தேவான் பண்ண பிரசங்கம் சரியா? இங்க அடுத்து பவுல் பண்ற பிரசங்கம் சூப்பரா, 2 கான்ட்ராஸ்ட் அழகா டிஃபரன்ஸ் பாருங்க. ஸ்தேவான் எங்க விட்டாரோ அங்கிருந்து பவுல் ஆரம்பிச்சிருப்பாரு. பவுல் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல பிரயாணம் பண்ணி வந்ததுல இருந்து எல்லாத்தையுமே பவுல் சொல்றாரு. எதுக்காக சொல்றாரு, எங்க சொல்றாரு? புறஜாதிகள் கிட்ட பவுல் போயிட்டாரு. நான் அப்படின்னா புறஜாதிகளுக்கு என்ன தெரியும் இஸ்ரவேல் மக்கள் ஆண்டு நடத்தினது? இதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியும். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தர வழியாய் எகிப்திலிருந்து கானானுக்கு ஆண்டவர் எப்படியெல்லாம் கொண்டு வந்தார் அப்படின்றத தலைமுறை தோறும் பிள்ளைகளுக்கு நீ சொல்லணும் அப்படின்றது தேவன் கொடுத்த கட்டளை. புறஜாதிகளுக்கு எப்படி தெரியும்? இஸ்ரவேல் மக்கள் இஸ்ரவேல் நாட்டில் மாத்திரமல்ல, பல காரணங்களுக்காக வேற இடங்கள்ல போய் செட்டில் ஆகும் பொழுது அங்க இருக்க யூதர்கள் எல்லாம் அந்தந்த ஊர்ல கேதர் ஆகி அந்தந்த ஊர்கள்ல அவன் ஒரு யூத தேவாலயம் கட்டி கொண்டு மற்ற ஊர்கள்ல, மற்ற நாடுகள்ல போய் யூதர்கள் செட்டில் ஆயிருந்தாலும் அவர்கள் தொடர்ந்து என்ன சொல்றது, ஆண்டவரை அவங்களுடைய அந்த யூத வழிபாடு முறைகளை செய்து கொண்டுதான் வருகிறார்கள். அப்படின்னா யூத நாட்டில் இருக்கிற யூதர்கள் அல்ல,
புறஜாதி நாடுகள்ல போய் செட்டிலான, ஆனாலும் தன் யூத மதத்தை விட்டு கொடுக்காம யூதனாகவே புறஜாதி நிலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற யூதர்கள். பவுல் புறஜாதிகள் மத்தியில ஊழியத்துக்காக போகும் பொழுது அங்க இருக்கக்கூடிய முதல்ல யூத தேவாலயம் அந்த ஊர்ல இருக்கா அப்படின்றது பார்த்தா முதல்ல போவாரு. ஃபர்ஸ்ட் மிஷனரி ஜர்னி பவுல் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. எங்க போனார், என்ன பிரசங்கம் பண்ணார், என்ன ஆச்சு? ஒரு பெரிய பிரசங்கம். 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து. அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு செலூக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பல் ஏறி அங்கிருந்து சீப்ரோ தீவுக்கு போனார்கள். சாலமி பட்டணத்தில் வந்தபோது அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயங்களில் தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள். யோவானும் அவர்களுக்கு உதவிக்காரனா இருந்தான். எந்த யோவானா? எந்த யோவான்? சீசனாக யோவான் இல்ல, என்ன யோவான்? வெரி குட். மார்க் என்னப்பட்ட யோவான், சரிங்களா? ஆமா, உதவிக்காரனா இருந்தான். இந்த உதவிக்காரன் யாரு? 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அந்தபடியே உதவிக்காரர்களும் இருநாக்குள்ளவர்களாயிராமல். அந்த உதவிக்காரனா அப்படின்னா சர்ச்ல பாஸ்டர் இல்ல. இங்க வரக்கூடிய உதவிக்காரன்ற வார்த்தையும் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல வர உதவிக்காரன்ற வார்த்தை, 2 இடத்துல உதவிக்காரன் இருக்கு. அப்ப அந்த அழைப்புல இந்த அழைப்பு திருப்பி கான்டெக்ஸ்ட பாரு. இங்க இன்னும் ப்ராப்பரா சர்ச் ஃபங்க்ஷன் ஆகவே இல்லை. இப்பதான் புறஜாதிகள் மத்தியில இயேசுவை பத்தி பேசவே புறப்பட்டு போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சரியா? இப்போதைக்கு அந்தியோகியா பட்டணம் ஒண்ணு, எருசலேம்ல ஒண்ணு சபையானது நடந்து கொண்டிருக்கிறது. அவ்வளவுதான். சரியா? இங்க உதவிக்காரன்றது அதான் இங்கே இருக்கிற வேர்ட் தான் அங்கேயும் இருக்குன்ற காரணத்தினால ரெண்டும் ஒண்ணுன்னு சொல்லக்கூடாது. இந்த ஏஞ்சல் டிவி தாடிகார் பேசிட்டு இருப்பார், அதுதான் இது, அந்த அதுதான் இதெல்லாம் இங்க இல்ல. இங்க எதுவோ அதுதான் அது, அங்க எதுவோ அதுதான் அது. அப்படித்தான் பைபிள் வாசிக்கணும். சரியா? இங்க இருந்து ஒண்ணு அங்க முடிச்சு போடுறது, கேட்டா வசனங்கள் ஜோடு இல்லாமல் இருக்காது, அது இங்க போடுறது. ஆமா, அந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. அப்போ அவர்கள் பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்த போது பரியேசு, கேட்டு இங்க ஒரு இயேசு பாத்தீங்களா? பார் ஜீசஸ், பரியேசு என்னும் பேர் கொண்ட மாயவித்தைக்காரனும் கள்ள தீர்க்கதரிசியுமான ஒரு யூதனை கண்டார்கள். கவனிச்சு, யார் இவன்? He is a Jewish man. காலங்காலமா யூதனா இருந்தவன், யூத மதத்தில் பிறந்து வளர்ந்தவன், பிதாவாகிய தேவனை ஆராதிக்கிற யூத மதத்தை சார்ந்தவன். ஆனா இவன் தொழில் என்ன? இவன் பேசிக்காவே கள்ள தீர்க்கதரிசி. இவனை பத்தி பெருசா டீடைல்ஸ் கிடைக்கல. நான் எப்படி கெஸ் பண்றேன் அப்படின்னா, இவன் கள்ள தீர்க்கதரிசின்றனால கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு டியூட்ரானமி அது இல்லை, உபாகமம் இல்ல, உபாகம்ல சொல்லப்பட்ட நியாயப்பிரமாண கட்டளை என்ன? கள்ள தீர்க்கதரிசினா அவன் சொன்னது நிறைவேறலன்னா அவன் கள்ள தீர்க்கதரிசி அப்படின்னா கல்லெறிஞ்சு கொள்ளணும். அப்படி எஸ்கேப் ஆகி ஊர் விட்டு ஓடி வந்தவனா இருந்திருப்பான் நினைக்கிறேன். கள்ள தீர்க்கதரிசியாய் தவறான உபதேசத்தை தவறாய் தன் சொந்த ஆவியில் தரிசனம் கண்டு தான் சொந்த ஸ்பிரிட்ல ஏவப்பட்டு, எசேக்கியேல் 13ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், இவர்கள் தன் சொந்த ஆவினால் ஏவப்பட்டு பேசுகிறார்கள், தேவ ஆவியில் இல்ல. எசேக்கியேல் 13ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். அந்த மாதிரி இருந்தவனா இருந்திருப்பான்னு நான் நினைக்கிறேன். நான் ஊரை விட்டு ஓடி வந்திருப்பான் மோஸ்ட்லி. சரியா? பேரை பாரு, நல்ல கவனி. யூத மதம் பேரு இயேசு. சரியா? பரி இயேசு. ஆனா யாரையுமே மாயவத்தைக்காரன், போஸ்டல்ல மாயவத்தைக்காரன், வெளியில காட்டிக்கிறது தீர்க்கதரிசியை போல. அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியு பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். கவனிய, அந்த காலத்துல சவுல் பவுல், சவுலும் பவுலும் வேற வேற பேர் இல்லைன்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், லாஸ்ட் வீக் சொன்னேன். அவருக்கா சால் அண்ட் பால் ஆர் நாட் டூ டிஃபரெண்ட் நேம்ஸ். எபிரேய மொழியில சவுல் என்று அழைக்கப்பட்டது தான் கிரேக்க மொழியில பவுல் என்று அழைக்கப்பட்டது. பவுல் சவுல் என்கிற பவுல் தானே தவிர சவுல் வேற பவுல் வேற, வேற வேற நேம் கிடையாது. சவுலுக்கு பவுல் என்று பெயர் மாற்றம் கொடுக்கப்படவில்லை. நல்லா புரிஞ்சுக்க, அப்படி கிடையாது. சரியா? பால் என்றது ரொம்ப காமன் நேம், ஜான் என்றது ரொம்ப, யோவான் ரொம்ப காமன் நேம், ஜீசஸ் என்ற நேமே ரொம்ப ரொம்ப காமன் நேம். நான் இது உங்கள்கிட்ட சொல்ல ஆசைப்படுறேன். பெத்லகேம் ஊரில் பிறந்த இயேசு, சீசர்கள் பேசும்போது தெளிவா பேசுறாங்க. கரெக்டா? நாசரேத் என்னும் ஊரில் இருந்த இயேசு, நசரேன் ஆகிய இயேசு, எவ்ரி டைம் தெளிவா மென்ஷன் பண்றாங்க. ஏன்? ஏன்னா ஜீசஸ்ன்றது ரொம்ப காமன் நேம். ரட்சகர்னு அர்த்தம், காப்பாற்றுகிறவர், சேவியர்னு அர்த்தம். இது ரொம்ப காமன் நேம் யூத மக்கள் மத்தியில. எந்த இயேசுன்னு சொல்லுவேன் நீ? பெத்லகேம் ஊரில் பிறந்த இயேசு அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏன் பெத்லகேம் ஊர்ல எவ்வளவு பெரிய ஊர், எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க, எத்தனை இயேசு இருந்திருப்பாங்க அந்த ஊர்ல அப்படின்னு கேட்டா இல்ல, அதுதான் இல்ல.
பெத்லகேம் ஊர் இயேசு வாழ்ந்து இயேசு பிறந்த கவனிங்க. பெத்லகேம் இது, நாசரேத் எது அப்படின்னா, பெத்லகேம் ஊரில் இயேசு பிறந்தார். நாசரேத் என்னும் ஊரில் தான் இயேசு வளர்ந்தார். பெத்லகேம் என்பது சின்ன கிராமம், ரொம்ப குட்டி கிராமம். கணக்கெடுப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, ஆராய்ச்சியாளர் என்ன சொல்றாங்கன்னா, பெத்லகேம் ஊர்ல மிஞ்சி போனா ஒரு 300 பேர்ல இருந்து மேக்சிமம் போனா ஒரு 1000 பேர் கூட அந்த ஊர்ல இருந்திருக்க மாட்டாங்கன்றாங்க. அவ்வளவுதான், ரொம்ப சின்ன கிராமம். நாசரேத் அப்படின்றது ஒரு டவுன். யோவான்ல வாசிக்கிறோம்ல, நாசரேத்திலிருந்து ஏதாயிலும் ஒரு நன்மை புறப்பட்டு வரக்கூடுமோ சொல்றாருல்ல, அப்படின்னா அதெல்லாம் ஒரு ஊரே இல்லை. அந்த ஊர்ல இருந்து என்ன பெரிய நாட்டு நன்மை வந்துட போகுது அப்படின்றத மக்களுடைய பேச்சு. அங்கிருந்தா இயேசு வந்தார். ஏன் தெரியுமா நாசரேத் ஊர்ல சொல்றாங்களே, அந்த சின்ன ஊர்ல இவர் ஒருத்தர் தான், வேற இயேசு கிடையாது. ஆனா யூதேய நாடு மொத்தம், இஸ்ரவேல் நாடு மொத்தம், எருசலேம்லாம் ஃபுல்லா பார்த்தோம் அப்படின்னா இயேசுன்ற பேர்ல ஏகப்பட்ட பேர். இதோ இங்கே பேரு பவுல்ன்ற பேர்ல செர்கியு பவுல்னு ஒருத்தர் இருக்கிறான். இது இல்லாம நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் இருக்கிறாரு. நம்ம ஆராதிக்கிற இயேசு இல்லாம இங்க பர் இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறான். அதனாலதான் தெளிவா மென்ஷன் பண்றான், நாசரேத் என்னும் ஊரில் இருந்த இயேசு. நாசரேத்திலிருந்து புறப்பட்டு வந்தபடினாலே நசரேயன் என்று அழைக்கப்பட்ட இயேசு. சரியா? பெத்லகேம் ஊரில் இருந்து வந்த இயேசு. அந்த ஊர் பேரை மென்ஷன் பண்றதுக்கு காரணம், இட்ஸ் வெரி ஸ்மால் ரிமோட் வில்லேஜ். அதுல இவர் தவிர்த்து அந்த இடத்துல போய் கேட்டா அந்த ஊர்ல யாருக்கும் பெருசா தெரியாது. இட் இஸ் வெரி ரிமோட் அண்ட் வெரி ஸ்மால். புரியுதா? தொடர்ந்து போலாம். நம்ம செர்கியு பவுல் என்னும் அதிபதி உடனே கூட இருந்தான் இல்ல. அந்த அதிபதி பர்னபாவையும் பவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையா இருந்தான். இப்ப நல்லா கவனிங்க. அப்படியே சும்மா அப்படியே ஒண்ணு ஆசை வந்துடல. ஆசை வந்ததுக்கு காரணம் இவனை கர்த்தர் முன்குறித்தார். ரெண்டாவது முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, எப்பெல்லாம் சீஷர்கள் இயேசுவை குறித்து பேச ஆரம்பிக்கிறார்களோ அங்கெல்லாம் ஒரு அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்குது. எதற்காக நடக்க ஆரம்பிக்குதுன்னா, சீஷர்கள் பேசக்கூடிய இந்த மேசியா என்பவர் உண்மையாகவே உயிர்த்தெழுந்தார், அந்த மேசியா இவங்க சொல்ற இயேசுதான் அப்படின்றதுக்கு கன்ஃபர்மேஷனா இவங்க சொல்லக்கூடிய உபதேசத்தின் வழியாய், சுவிசேஷத்தின் வழியாய் இவங்களோடு கூட இருக்கக்கூடிய இயேசு அற்புதங்களையும் தொடர்ந்து செய்கிறார். இது ரெண்டு காரணத்துக்காகவும் தான் அந்த ஊருடைய ஒரு அதிபதி, அவனை வர சொல்லுப்பா, அவங்க ஏதோ சொல்றாங்களாம், பயங்கரமா நடக்குதான், இங்க வந்து சொல்ல என்ன நடக்குது, நானும் கொஞ்சம் என்ன பண்ணணும் பார்க்கணும். மாயவித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பெயரையும் மாயவித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பெயரையுடைய அந்த எலிமா, சரியா? மேல பார்த்தோம், அவனை பத்தி என்ன டீட்டெயில் பார்த்தோம். அவன் ஒரு பர்ரேசுன்னு பார்த்தோம். அங்க ஒரு மெஜிஷியன் இருந்தான். அவன் வந்துட்டு ஒரு யூத மனிதனா இருந்தான், கள்ள தீர்க்கதரிசியா இருந்தான். அவனை தன்னை பர் இயேசுன்னு சொல்லிக்கிட்டான் அவனை இல்ல, அப்படின்னு அவனை அந்த பேர் அழைக்கப்பட்டான் இங்க. ஆனா இப்ப அங்க அதோடு கூட மாயவித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பெயரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்து நின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோட கூட எதிர்த்து நின்றான். யாரோட கூட? பவுலோட, பர்னபாவோடு கூட. அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல், கவனிச்சிங்களா? பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல், ரெண்டு வேற நேம் இல்ல. ஆமா, பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் தான். பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைங்கனே, கர்த்தருடைய செம்மையான வழியை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ. ஒரு சூப்பரான விஷயம். இப்ப என்ன அப்படின்னா, பால் நமக்கு இது வரைக்கும் சுவிசேஷம் எப்படி சொல்லணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அன்பா சொல்லணும், பொறுமையா சொல்லணும், இல்ல திட்டினாலும் அமைதியா வாங்கிக்கணும், தன்மையா சொல்லணும், இல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா பவுல் அப்படி சொன்ன மாதிரி தெரியலையே. ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு, கவனிங்க, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறதுக்கு தேவனால் குறிக்கப்பட்டிருக்கிற அப்படின்னா அவனே கூப்பிட்டு அனுப்புறான். எவ்வளவு பெரிய விஷயம் அது. இப்ப அதை ஸ்டாப் பண்ற மாதிரி ஒருத்தன் உள்ள புது பிரச்சனை பண்றான் அப்படின்னா, கவனிங்க, ரட்சிப்பிற்கு தடையா இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் பிசாசால் நடத்தப்படுகிறார்கள், மறக்காத. அது அநேக நேரம் ரட்சிக்கப்பட்டவனா கூட இருக்கிறான். இப்ப அதுதான் வேதனையான காரியமே. அதனாலதான் நான் யாருன்னா ஒருத்தட்ட இயேசுவை பத்தி, சத்தியத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தா, சாப்பிட போலாம், டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் போலாம், ஏதாவது காரணம் சொல்றதுக்கு குறுக்க யாருன்னா பூந்தாலும் எனக்கு சமக்கம் வரும். எனக்கு பிசாசு யார் மூலமா எப்ப கிரியை செய்வானே தெரியாது. ரட்சிக்கப்படுவதற்கு தடையா இருக்கக்கூடிய சத்தியத்தை, சுவிசேஷத்தை பேசும்பொழுது
குறுக்கு புந்து ஸ்டாப் பண்றதுக்கு 1000 காரணம் சொல்றான் பாருங்க. அது கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, அந்த மொமெண்ட்ல அவன் பிசாசால் நடத்தப்படுறான்றதுதான் உண்மை. ரைட்டா? ஏன்னா எனக்கு தெரியும், நான் ஒன்னும் வேணும்னே உட்காந்து ஒருத்தர் கிடைச்சிட்டாங்க ஒரு மணி நேரமா தான் அப்படி உட்காந்து அவங்க கூட அந்த பிளானே எனக்கு கிடையாது. அந்த மொமெண்ட்ல ஆவியானவர் என் மனசுல என்ன வருதா நான் சொல்லி முடிச்சிருவேன், அவ்வளவுதான். அதுல எதுவும் ரிப்பீட் பண்ணவே மாட்டேன். குறுக்கு வந்து ஸ்டாப் பண்றான். பவுல் பாருங்களேன், ஏவா பவுல அன்பா இருப்பா அப்படின்னா என்னப்பா இப்படி வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசியிருக்கேன், சைத்தான் கே வச்சா அப்படின்னு இருக்காரு பாருங்களேன். பிசாசின் மகனே, ஹிந்தியில சொன்ன என்ன சொல்றது? ஆமா, பொல்லாங்கு நிறைந்தவனே, நீதிக்கெல்லாம் பகைங்கனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுறதில் ஓய மாட்டாயோ. ஆமா, அப்புறம் சொல்லிட்டு அதோட விடல, இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது, சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாயிருப்பாய் என்றான். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கைலாகு கொடுக்கிறவர்களை தேடினான். கைலாகுன்னா பவுல் சொன்ன உடனே கண்ணு குருடாയി போச்சு, கண்ணு தெரியல. யாருன்னா வாடா கையை பிடிச்சி வீட்டுக்கு கூட்டு போய் விட்டுருக்கடா என்ன, அந்த லெவல்ல ஆயிட்டான். இவன் எந்த லெவல்ல இருந்தா, கள்ள தீர்க்கதரிசி, மந்திரவாதி, அந்த செர்கியு பவுல்னு சொல்லக்கூடிய அதிகாரிக்கு கூட இருக்கிற ஆள் எவ்வளவு பெரிய ஆளா இருந்திருப்பான் பாருங்க. கர்த்தருக்கு முன்பா எதிர்த்து நிற்கக்கூடிய எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும், விசுவாசராமின்னு சொல்றேன். அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு விசுவாசித்தான். பாத்தீங்களா, ஒரே கல்ல 2 மாங்கா, ஒரே கல்ல 2 மாங்கா. இவனும் காலி, அவனும் ரட்சிக்கப்பட்டான். தொடர்ந்து வாசிக்கலாம். பின்பு பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் பாப்போ பட்டணத்தை விட்டு கப்பல் ஏறி பம்பிலியாவில் இருக்கும் பெர்கியா பட்டணத்துக்கு வந்தார்கள். யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனான். எங்க போயிட்டா? இதுதான் நான் சொன்னேன். There is a contrast and comparison. சரியா? என்ன அப்படின்னா, ஸ்தேவானுடைய பிரசங்கம், உபதேசம், அவனுடைய ஃபர்ஸ்ட் காஸ்பல் பிரசன்டேஷன் டு தி ஜூவிஷ் பீப்புள். நீங்க தான் இயேசுவை கொன்னீங்க, அப்படி பண்ணீங்க, இப்படி பண்ணி எல்லா கம்ப்ளீட் டீடைல்ஸ் மொத்தமாவே அவர் பேசியிருப்பார். ரைட்டா? அதை தொடர்ந்து இங்க அப்போஸ்தலனாகிய பவுல், இது ஏன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் நான் சொல்றேன் அப்படின்னா, ஸ்தேவான் சொன்ன அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் எப்படிலாம் கொண்டு வந்தாரு, அதுல இருந்து தாவீது எப்படி ஆண்டரை சூஸ் பண்ணாரு, அந்த தாவீதுடைய சந்ததியிலிருந்து எப்படி இயேசுன்ற மேசியாவை எழும்ப செய்தாரு, அந்த இயேசுவை இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, புறஜாதிகள் மத்தியில் இருக்க யூதர்களுக்கு சம்பந்தம் இல்லை, யூதர்கள் தான். ஆனா இவங்களுடைய இயேசுவை கொள்ளல, இஸ்ரவேல் இருக்கக்கூடிய யூதர்கள் தான் கொண்டாங்க. ஆனா இருவரும் அதே வம்சத்தார்கள் தான். புரியுதா? மாறப்போறதே கிடையாது. இப்ப இங்க என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒன்னோட சொல்லினே வர்றாரு. அதுல ஒரு சில முக்கியமான காரியங்கள் நான் மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன்னு. இதுல எங்க படிச்சோம் அப்படின்னா, அவருக்கு முன்னாடி யோவானி கத்து வர வச்சாரு. யோவானி கிட்ட போய் இவர் யாருன்னு கேக்குறாங்க. நான் தான் நீரான்றாங்க. இல்ல நான் அவர் கிடையாது, நான் அவர் அல்ல. 25ஆம் வசனம், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சி அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்றான். அதெல்லாம் அப்படி ரிப்பீட் பண்ணே வராரு. ஆபிரகாம் சந்ததியில் பிறந்தவர்கள் தேவனுக்கு பயப்படாமல் ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசன வார்த்தைகள் நிறைவேறுது. கவனிங்க 28, மரணத்துக்கு ஏதுவான ஒன்றும் அவரிடத்தில் காணாதிருந்தும் அவரை கொலை செய்யும்படிக்கு பிலாத்துவை வேண்டிக் கொண்டார்கள். அவரை குறித்து எழுதியிருக்கிறவைகள் யாவும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு அவரை மரத்திலிருந்து இறக்கி கல்லறையில் வைத்தார்கள். தேவனோ அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். இப்படினால கவனிங்க, முக்கியமான ஒரு வாசிக்க போறோம். தம்முடனே கூட கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு போனவர்களுக்கு அவர் அநேக நாள் தரிசனம் பண்ணார். எத்தனை நாள் நம்மளுக்கு தெரியும்? 40 நாள். ஏற்கனவே லூக்கா சொல்லிட்டாரு ஸ்டார்டிங்லேயே, 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தரிசனம் பண்ணார். அவர்களே ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறார். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே. நல்ல கவனி. இப்ப இந்த ஜெனிப்பித்தேன் அப்படின்ற வார்த்தை வேதாகமத்துல பல இடங்கள்ல வருது. எபிரேயர் 1ஆம் அதிகாரத்துல வருது, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்துல வருது, கொலோசியர் 2ஆம் அதிகாரத்துல வருது. இல்ல சர்வ சிருஷ்டிக்கு முந்தினவர், ஜெனிப்பிக்கப்பட்டவர், ஜெனிப்பித்தார். சரி, இப்ப இந்த ஜெனிப்பித்தார்ன்ற வார்த்தையை இந்த எகோவா சாட்சிக்காரர்கள், எகோவா சாட்சி, ஜெகோவா விட்னஸ் சொல்லக்கூடிய கிறிஸ்தவ கூட்டங்கள் கிடையாது. அவங்க கிறிஸ்தவங்களே கிடையாது. ஆனா அவங்களை தங்களை கிறிஸ்டின்னு சொல்லிக்கிறாங்க. அவங்க இயேசு கடவுள்னு சொல்றது இல்லை. அவங்க வந்துட்டு யெகோவா தான் ஒரே ஒரு தேவன் சொல்றாங்க. இயேசு கடவுள் அல்ல, இயேசு தேவகுமாரன் அப்படின்றது மட்டும் தான் சொல்றாங்க. No, we do not accept that. They don't accept Trinity. We strongly believe in Trinity.
we believe Jesus is the son of God and Jesus is God. இயேசு தேவகுமாரன் மாத்திரமல்ல, இயேசு தேவன் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். திரியேக தேவனை விசுவாசிக்கிறோம். அவங்க அப்படி விசுவாசிக்கிறது கிடையாது. அவங்க அதற்கு நல்ல கவனிங்க, இந்த யெகோவா சாட்சிக்காரர்கள் அநேக நேரங்களில் இயேசு பிதாவாகிய தேவனால் படைக்கப்பட்டவர், உருவாக்கப்பட்டவர், சரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அதிகமா நம்புறது என்ன அப்படின்னா, மீகாவேல் தூதன்னா இயேசுவை பூமிக்கு இறங்கி வந்தார்னு சொல்றாங்க. யெகோவா சாட்சிக்காரர்கள் டைரக்டா சொல்ல மாட்டாங்க, சரியா? ஏன்னா அதை நிரூபிக்கிறதுக்கான வசனம் அவங்க கிட்ட கிடையாது. இந்த யெகோவா சாட்சிக்காரர்கள் யாராவது இயேசு தேவகுமாரன் தானே, தேவன் இல்ல அப்படின்னு யாருன்னா பேசினாங்கன்னா டைரக்டா கேட்டுருங்க, நீங்க ஜெகோவா விட்னஸான்னு கேளுங்க. அங்கே பதறுவாங்க, உடனே சொல்ல மாட்டாங்க, வாயை பிடிங்கி கேட்டுருங்க. ஆமான்னு சொல்லி ஒரு பாயிண்ட்ல ஒத்துக்கும் பொழுது அவங்க கிட்ட நீங்க அடுத்து கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா, யெகோவா சாட்சிக்காரர்களாகி நீங்கள், நமக்கு வசனம் சொல்றது நாம் இயேசுவுக்கு சாட்சிகளாக இருக்கிறோம் இல்ல, பரிசுத்தாவின் பலப்படுத்தணும் அப்படின்னா நம்ம இயேசுவுக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். இவங்க யெகோவாக்கு சாட்சியா இருக்கிறாங்க, இயேசு கிடையாது. அவங்க கிட்ட நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, மீகாவேல் தூதன் தான் இயேசுவா வந்தாரு அப்படின்றத நீங்க நம்புறீங்க. மீகாவேல் தூதன் தான் இயேசுவா பூமிக்கு வந்தாருன்னு ஒரு வருஷம் பைபிள்ல இருந்து காட்டுன்னு சொல்லி அவங்களை அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும். அவங்க ஆன்சர் பண்ண மாட்டாங்க, மழுப்புவாங்க, வேற டாபிக் ஜம்ப் அடிப்பாங்க, நிறைய விஷயம் சொல்லி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. எதையுமே காதல போட்டுக்காத. நான் அவங்க கூட உட்காந்து ஒரு நாள்ல 1000 நாள் உட்காந்து பேசுறேன். எனக்கு தேவை முதல் கேள்வி என்னன்னா, யெகோவா சாட்சிக்காரர்களாகி நீங்கள் இயேசு தான் அந்த மீகாவேல் தூதன், அந்த மீகாவேல் தூதனை தேவன் படைத்தார், அது உண்மை. அந்த மீகாவேல் தூதன் தான் இயேசு பூமிக்கு இறங்கி வந்தார்னு சொல்ற பத்தியா, அதுக்கு எனக்கு பைபிள்ல இருந்து ஒரு எவிடன்ஸ் தான். அங்கேயே ஸ்டாப் பண்ணணும் ஃபுல்லாவே. மழுப்புனா சொதப்புனா எந்த வருஷம் எடுத்து கட்டினாலும் படிச்சுட்டு இந்த வருஷம் அதை சொல்ல கிடையாதுன்னு சொல்லு, தைரியமா சொல்லு. ஏன் அப்படின்னா பைபிள்ல அப்படி ஒரு வசனம் கிடையவே கிடையாது, சரியா? இவங்க அடிக்கடி எடுத்துக்கிறது ஜெனிப்பிக்கப்பட்டார். இனி நல்ல கவனிங்க, ஜெனிப்பிக்கப்பட்டார்ன்றதுக்குரிய உண்மையான மீனிங் பவுல் போதிக்கிறார். பவுலோட இங்க பெஸ்டா எவனுக்குமே தெரியாது, சரியா? ஜெனிப்பிக்கப்பட்டார்ன்றது உண்மையான மீனிங் என்ன தெரியுமா? மனிதனுக்காய் அவர் மரித்தார், பாவத்தை சுமந்து மரித்தார். பாவத்தை சுமந்து பாவியாக மரித்தவர்கள் எங்க போன பாதாளம் போனோம். அதனாலதான் அவர் ஏறினார் என்று சொல்லும் பொழுது முதலில் பூமியில் தாழ்விடங்களில் இறங்கினார் என்றது புரிகிறது அல்லவான்னு சொல்லி கொலோசியர்ல வாசிக்கிறோம் நம்ம, ரைட்டா? அப்ப இறங்கினார், எங்க இறங்கினாரு? பாதாளத்துக்கு இறங்கினார். இயேசு பாதாளம் போயிட்டாரு? ஆமா போனார். எதுக்கு போனாரு? அங்க போய் காவல் ஆவிகளுக்கு போதிக்க போனார். போதிக்க போகல, பிரசங்கிக்க போனார், பறைசாற்ற போனார், வெற்றி அறிவிக்க முடிக்க போனார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 19, 20, 21 வருஷங்கள்ல வாசிக்கிறோம், சரியா? ஆக மொத்தத்துல செத்த பாதாளத்துக்கு போகணும், பாவத்தோடு செத்த பாதாளத்துக்கு போகணும். இயேசு பாவம் செஞ்சு பாவியாகல, நம்முடைய பாவத்தை சுமந்து அவர் பாவியானார். நம்ம பாவத்தை சுமந்து பாவியானபடினால அவருக்கும் அதே விதிமுறைதான். அவரும் முதல்ல பூமியின் தாழ்விடங்கள்ல பாதாளத்துக்கு இறங்கினார், சரியா? அங்க போய் நோவாவுடைய காலத்தில் அழிக்கப்பட்ட தேவ தூதர்கள் அவங்க மத்தியில போய் உங்களை எல்லாம் தேவ புத்திரர்கள் என்ற வேதம் சொல்லிச்சு, உங்களை எல்லாம் தேவன் தம்முடைய பிள்ளைகளை போல பூமிக்கு அனுப்புனாரு, நீங்க எல்லாம் விழுந்து போனீங்க. நான் வந்து போனவன் இல்ல, நான் பூமியில பிறந்து வளர்ந்தவன், மனித அவதாரம் எடுத்து வந்தேன். நான் நீங்க செய்யாத வேலையை நான் செஞ்சு முடிச்சேன் அப்படின்ற வெற்றியை பறைசாற்றி பிசாசின் அதிகாரத்தை மொத்தமாய் பறித்தார், சரியா? பாதாளத்தின் திறவுகளை அவருடையவராக இருக்கிறார். நம்ம அநேக நேரம் எப்படி நினைக்கிறோம் அப்படின்னா, இயேசு பரலோகத்து கடவுளா இருக்கிறார், பரலோகத்தை இயேசு ஆளுகை செய்கிறார். பாதாளத்துல பிசாசு தான் ராஜாவா இருக்கு, பாதாளத்துல பிசாசு ஆளுகை செய்யுது. இல்ல, அப்படி கிடையாது. அந்த மாதிரிதான் நம்ம அநேக நாட்களா அநேக வருடங்களா நிறைய பாஸ்டர்ஸ் போதிக்கிறாங்க. அப்படி இல்லை. மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் வாசி பாருங்க. வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்புல உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் 2 டீமா பிரிச்சிருவார். வலது பக்கம் செம்மறியாடு, இடது பக்கம் வெள்ளாடு. செம்மறியாடு அப்படின்றது விசுவாசிகளை குறிக்குது, இயேசு விசுவாசங்களை குறிக்குது. வெள்ளாடு அப்படின்றது விசுவாசியாதவர்களை குறிக்கிறது. அவர் இடது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து, நல்ல கவனிங்க, மத்தேயு 24 இயேசு சொன்னாரு, இடது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து பிசாசுக்காகவும் அவனுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட பாதாளத்தில் அக்கினி கடல்ல போங்கள் என்று சொல்லுவாராம். அப்ப யார் அவனோடு கூட விழுந்து போன தூதர்கள்? அப்ப யாருக்காக ஆயத்தம் பண்ணினாரு? மனுஷனுக்காக கிடையாது. பிசாசுக்கு பனிஷ்மெண்ட் தான் ஹெல்லு, பாதாளம். நம்ம என்ன பேசிக்கிட்டு இருக்கோம்? பாதாளத்தில் பிசாசு ஒண்ணு அப்படியே எண்ணெய் கொப்பரில் போட்டு வாட்டுவான் ஒண்ணு, இப்படி பேசுறான் பத்தியா? அவனதான் வாட்டுவான் முதல்ல. ஆமா, Satan is not ruling the hell. Satan has got the hell as a punishment. பிசாசுக்கு தண்டனையான இடம் தான் அக்கினி கடல், எரி நரகம், பாதாளம், சரியா? ஆமா, அங்க ஆளுகை செய்வதற்காக இல்ல, அவனுக்கு ஒரு ராஜ்ய தாண்டவர் உண்டாக்கி கொடுக்க, சரியா? நம்ம ஆட்கள் ரொம்ப லாஜிக்கா பிரசங்கம் பண்றாங்க, அறிவாளி மாதிரி.
பிப்ளிக்கலா தப்பு தப்பா ஆயிடுறாங்க. அதுதான் பிரச்சனை. சரியா? கவனிங்க. பாவத்தை சுமந்தார், பாதாளம் இறங்கினார். இப்ப மரித்த இயேசுவை மறுபடியும் உயிர்த்தெழ செய்தது பிதாவாகிய தேவன். இப்ப இங்கேயும் பவுல் சொல்றாரு இதே விஷயத்த. சாரி, இங்க லூக்கா எழுதி இருக்கிறாரு இதே விஷயத்த. ஆக்சுவலா இங்க பேசுறது பவுல் பேசிக்கிட்டு இருக்காரு. அது லூக்கா இங்க கோட் பண்ணிருக்காரு. இதே பவுல் ரோமர் 6ஆம் அதிகாரம் 3, 4, 5, 6 வசனங்கள் அங்கேயும் பவுல் எழுதுறாரு. பிதாவாகிய தேவன் மரணத்திலிருந்து இயேசு உயிர்த்தெழ செய்தார். இப்ப நல்லா கவனி. இப்ப இந்த அப்போஸ்தலர்ல பவுல் என்ன சொல்றாருன்றது மறுபடியும் வாசிக்க போறோம். 28 வாசிப்போமா? மரணத்துக்கு ஏதுவானது ஒன்றும் அவரிடத்தில் காணாதிருந்தும் அவரை கொலை செய்யும்படி பிலாத்துவை வேண்டிக் கொண்டார்கள் யூதர்கள். அவரை குறித்து எழுதியிருக்கிறவைகள் யாவும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு அவரை மரத்தில் இருந்து இறக்கி கல்லறையில வைத்தார்கள். அப்படின்னா சிலுவை மரத்தில் இருந்து இறக்கி கல்லறையில வச்சிட்டாங்க. தேவனோ அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். தம்முடனே கூட கலிலேயாவில் இருந்து எருசலேமுக்கு போனவர்களுக்கு அவர் அநேக நாள் தரிசனமானார். அவர்கள் ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறார்கள். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமா அறிவிக்கிறோம். இப்ப சொல்லுங்க, ஜெனிப்பித்தார் அப்படின்றது என்ன மீனிங்? வேலைக்காக நியமிக்கப்பட்டது. 32, 33 வாசி. இந்த ஆன்சர் மட்டும் சொல்லணும். ஜெயபிரதா சொன்ன ஆன்சர் கரெக்ட். ஒரு குறிப்பிட்ட வேலைக்காய் பிதாவாகிய தேவன் இயேசுவை அப்பாயிண்ட் பண்ணாரு அப்படின்னா பரலோகத்திலிருந்து பிதா இயேசுவை பிடிச்சு என்ன பண்ணிட்டாரு? போய் சாவிடா அப்படின்னு தள்ளி இல்ல. அந்த டிசிஷன் திருத்துவ தெய்வத்துல ஆண்டவர் தீர்மானிக்கிறார். அவர் நமக்காய் வாலண்டியரா ஒரு ஸ்டெப் எடுத்து கீழே நீங்க வந்தார். ரைட்டா? அது 100% கரெக்ட். ஜெனிப்பித்தார்ன்றதுக்கு மீனிங் அப்பாயிண்டட் ஃபார் அ ஸ்பெசிபிக் பர்பஸ். அதுதான் மீனிங். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. இங்க பவுல் என்னன்னு சொல்றாரு வாசிங்க. இன்னும் தெளிவா பவுல் சொல்றார். 32, 33 வசனங்கள். பிதாக்களுக்கு அருளப்பட்ட வாக்குத்தத்தம் அப்படின்னு எதை சொல்றாரு பவுலுங்க? மேசியா வருவாருன்றாரு. அந்த மேசியா தான் இயேசுன்றார். கரெக்டா? இப்ப கேள்வி நல்லா கவனிங்க. பிதாக்களுக்கு அருளப்பட்ட வாக்குத்தத்தம் இயேசு வருவாருன்னு பிதாக்களுக்கு சொல்லப்படல. உங்கள் சன்னதியில மேசியாவை வர வைப்பேன்றார் இல்ல? மேசியா, அந்த மேசியா தான் இயேசு. நீங்க பால் பேசிட்டு இருக்க. ரைட்டு. நாங்கள் கேட்ட கேள்வி, பிதாக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன? மேசியா வருவார். இப்ப இந்த ஜெனிப்பிக்கப்பட்டார் 2ஆம் சங்கீதத்தில் ஜெனிப்பிக்கப்பட்டார்னு சொல்லப்பட்டிருக்குது. அந்த ஜெனிப்பிக்கப்பட்டார்ன்ற வார்த்தையை பயன்படுத்தி ஜெகோவா விட்னஸ் ஆட்கள் ஜெனிப்பிக்கப்பட்டார்னா born அர்த்தம். சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேரானவர்னு சொல்லுது. அப்படின்னு எல்லா சிருஷ்டிப்புக்கும் முதல்ல பிதாவாகிய தேவன் இயேசுவை படைச்சாரு அப்படின்றது யெகோவா சாட்சிக்காரர்களுடைய வார்த்தை, அவங்களுடைய கொள்கை, அவங்களுடைய கள்ள அண்டர்ஸ்டாண்டிங், தவறான உபதேசம். இந்த யெகோவா சாட்சிக்காரர்கள் ஜெனிப்பித்தார் அப்படின்னா இயேசுவை படைச்சாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க பவுலை விட ஜெனிப்பித்தார்ன்ற வார்த்தை மீனிங் எவனுக்காக ஒழுங்கா புரியுமா? பவுலை விட பெட்டரா எவனுக்காக நியாயப்பிரமாண சங்கீத ஆகமங்கள் தெரியுமா? சங்கீதம் 2ஆம் அதிகாரத்துல இருக்குதுன்னு சொல்லி பவுல் இங்க பேசுறாரு. இவரை ஜெனிப்பித்தார்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஜெனிப்பித்தார் என்ன அர்த்தம் தெரியுமா? மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழ செய்தார். அதுதான் ஜெனிப்பித்தார். பிதாவாகிய தேவன் இயேசுவை படைச்சார்ன்றது இல்ல ஜெனிப்பித்தாருக்கு மீனிங். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? அப்போஸ்தலர் 13 மறக்காதீங்க. ஜெனிப்பித்தார் அப்படின்றது பவுல் இங்க சொல்றாரு. நம் பிதாக்களுக்கு வாக்கு பண்ணார் இல்ல மேசியா வருவாருன்னு. அந்த மேசியா இயேசு தான் தெரியுமா? இந்த இயேசு செத்து போயிட்டார் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? அவர் பிதாவாகிய தேவன் ஜெனிப்பித்தார் தெரியுமா? அப்படின்னா உயிர் தழ வச்சாரு தெரியுமா? அதனால உங்களுக்கு சுவிசேஷமா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இதுதான் சொல்றாரு பவுல். 13ஆம் அதிகாரம் 38, 39. ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றும். 39ஆவது வருஷம் ரொம்ப முக்கியம், கவனிக்கிறீங்களா? மோசேயின் நியாய பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படக்கூடாது இருந்ததோ, விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளினின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது. என்ன அழகான சுவிசேஷம்! இன்னைக்கு சபைகள் இது எங்க சொல்றாங்க? அசம்பாங்கத்தான்றாங்க. அது நியாயப்பிரமாண உபதேசம். அது இல்லைன்னா எந்த பாஸ்டும் ஒத்துக்க மாட்டேங்கிறான். டென்ஷன் ஆயிடுறாங்க உடனே இல்ல? அசமபாகத்தை நம்பிதான் நாங்க ஊழியம் பண்றோம். அதுல ஒரு சொல்லுவாங்க, நீங்க வேற போங்க பாஸ்டர், இவன் வந்துட்டு 10ல் 1 கொடுறான்னா ஒழுங்கா கொடுக்க மாட்டான்.
அதுவும் வேண்டாம், உன் மன விருப்பத்தின்படி கூட எவனும் கொடுக்காம போயிடுவான். கொடுக்காம போட்டோம். நீ மனுஷன் நம்பி ஊழியத்துக்கு வந்த, கர்த்தர் தானே அழைச்சாரு, கர்த்தர் நம்பி தான் ஊழியத்துக்கு வந்த. அப்ப உன்னை யார் போஷிப்பா? சபையில மக்கள் காணிக்க கொடுக்கலன்னா நான் ஊழியக்காரன் பட்டினியா கிடந்துருவானா? எப்படியாவது ஒரு விதத்துல கர்த்தர் ஊழியக்காரனுடைய தேவையை கண்டிப்பா சந்திப்பார். சந்தேகம் மேல கண்டிப்பா சந்திப்பார். யார் மூலமாய் சந்திக்கப்படுகிறதோ அவர்களை கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார். அதுல மாற்று கருத்தையில வசனம் அப்படிதான் சொல்லுது. அந்த ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய நபர் நானா இருக்கணும்னு முன் வந்து நீ எல்லாத்தையும் செஞ்சீனா, உன்னோட ஊழியக்காரனுக்கு எல்லாத்தையும் நான் தான் செய்வேன் நீ செஞ்சீனா, அந்த ஆசீர்வாதத்தை நீ பெறுவ. அது அந்த ஆசீர்வாதம் பூமியில மட்டும் இல்ல, நித்தியத்துக்கும் அந்த ஆசீர்வாதம் பேசும். என்ன அழகான ஒரு சுவிசேஷம் பாருங்க. மோசேயின் நியாய பிரமாணத்தினால் நீங்கள் எவைகள் நின்று விடுதலையாகி நீதிமான்கள் ஆக்கப்படக்கூடாது இருந்ததோ, விசுவாசிக்கிற எவனும் அவைகளில் நின்று இவராலே, யார்? இயேசுவாலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது. இந்த காஸ்பிள் எவனும் பேச மாட்டான் சபையில. நியாய பிரமாணம் இல்ல, கிறிஸ்துவின் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தால் நீங்கள் நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள் சொல்ல பண்றாங்களே. இயேசு மரித்தார், இலவசமாய் ரட்சிப்பு தந்தார், அவர்களுக்காய் பரிகார பலியானார், அவர் விசுவாசித்தால் நித்திய ஜீவனை வாக்குத்தத்தம் அளிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கார். இதெல்லாம் சொல்றாங்க. தேவைப்படுறப்ப அப்பப்போ உபாகமம் 28ஆம் அதிகாரம் வசனம் என்ன சொல்லுது பார், கர்த்தர் சபிப்பார். அது முடிச்சு, அது இல்லடா, முடிஞ்சு போச்சுடா. புரியவே மாட்டேங்க, பேசிக்கே புரிய மாட்டேங்க. தேவைப்படுறதுக்கு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி குரங்கு மரத்துல இருந்து மறந்து நம்பரு, அந்த மாதிரி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அப்பப்போ பழைய ஏற்பாடு தவறுது, அப்பப்போ புதிய ஏற்பாடு தவறுது, அப்பப்போ அங்க 2 இங்க 2. யாரும் மக்கள் எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன் சொல்லு? ஏன்னா இவன் தான் ஒழுங்கா சொல்லியே தரலையே. அப்படியே ஒருத்தர் புத்தி வந்து கேள்வி கேட்டா இவங்க ரொம்ப ஞானமா ஆன்சர் பண்ண போற, என்ன ஆன்சர் பண்ண போறாங்க சொல்லி பார்ப்போம். தம்பி சும்மா இருங்க, பைபிள்ல தான் இருக்கு பாரு, வருஷம் எடுத்து வாசி அப்படின்னு வைங்க. நம்மளும் படிச்சு பார்த்துட்டு ஆமா வருஷத்துல இருக்குது, அதுக்காக தான் வருஷத்துல இருக்குதுன்னு இல்ல, எங்க இருக்குது, என்ன இருக்குது, யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு, அது ஏன் இல்ல. யாராவது பழைய ஏற்பாட்டுல இருந்து தசம்பவத்தை பத்தியோ இல்ல உபவாசத்தை பத்தியோ இல்ல ஓய்வு நாள்ன்ற பேர்லயே எதையாவது எடுத்து வச்சுக்கிட்டு பைபிள் சொல்லுது பாரு, மல்கியா 3ஆம் அதிகாரத்துல சொல்லியிருக்கு பாருன்னு யாருன்னா பிரசங்கம் பண்ணாங்கன்னா, அப்போஸ்தலர் பவுல் என்ன சொன்னார் தெரியுமா? அப்போஸ்தலர் 13:38 என்ன சொல்லுது, 39 என்ன சொல்லுது பாரு, எடுத்து வாசி காட்டுங்க. அந்த நியாய பிரமாணத்தின் கிரியைகளால யாருமே நீதிமான் ஆக முடியவில்லை. அதனால இயேசுவே உங்களை நீதிமான் ஆக்கும்படிக்கு அவர் சிலுவையில மரித்தார் என்ற இந்த சுவிசேஷம் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது. இதுதான் பவுலே போதிச்சார். அது மட்டும் இல்ல, தீர்க்கதரிசிகள் புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்குது இது ஏற்கனவே. அசட்டைக்காரரை பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள், உங்கள் நாட்களில் ஒரு கிரியை நான் நடப்பிப்பேன், ஒருவன் அதை உங்களுக்கும் விவரத்தை சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்றான். ஏற்கனவே உங்க தீர்க்கதரிசி ஆகமங்கள்ல ஆண்டவர் தீர்க்கதரிசனமா சொல்லியிருக்கிறாரு. தீர்க்கதரிசி மூலமா என்ன சொல்லியிருக்காரு? என்ன சொல்லியிருக்கிறாரு? பிரமித்து அழிந்து போயிடு, ஐயோ வான்னு பார்த்து அப்படியே ஏத்துக்காம அழிந்து போயிடாதீங்கடா, உங்க நாட்கள்ல ஒரு கிரியை நான் செய்வேன், அதை யாருன்னா உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீ ஏற்றுக்கொள்ள மாட்டீங்கன்னு சொல்லி வார்னிங் கொடுத்திருக்கிறாரு. அதுல அந்த கூட்டத்தில் நீங்களும் ஒருத்தர் இருந்துடாதீங்க. அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயத்திலிருந்து புறப்படுகையில் அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று புறஜாதியார் வேண்டிக் கொண்டார்கள். நல்ல கவனி, யூத தேவாலயம் வேண்டிக் கொண்டது யூதர்கள் இல்ல, புறஜாதிகள். படப்பாவீங்களா? நான் ஒருத்தர் சொல்லி கொடுத்தா இந்த இந்த மங்கூஸ் மண்ணேன்னு ஒண்ணு மண்டையில ஏற மாட்டேங்கி வந்து வேடிக்கை பார்க்க வந்தான் பாரு, அவனுக்கெல்லாம் புரியுது. ஜெபாலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு யூதரிலும் யூத மார்க்கத்தமைந்த பக்தி உள்ளவர்களிலும் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். அவர்களுடனே இவர்கள் பேசி தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருக்கும்படி அவர்களை புத்தி சொன்னான். பிரமாணத்தில் நிலைத்திருக்க சொல்லல. யூதர்களுக்கு எல்லாமே லா தான், பிரமாணம் தான், கிருபை இல்ல, கிறிஸ்து அல்ல, சத்தியம் அல்ல, நீதி இல்ல. அவங்களை பொறுத்தவரைக்கும் எல்லாம் நியாய பிரமாணம் தான், தோராதான், மோசேதான், நியாய பிரமாணம் தான், 10 கட்டளை தான். எதிர நிலைத்திருக்க சொல்லி சொல்றான். அந்த யூதர்கள் எவ்வளவு புதுசா இருந்திருக்கும்ல. யூதர்களும் யூத மார்க்க தமைந்தவர்களும் அப்படின்னா இங்க இஸ்ரேல் நாட்டிலிருந்து சிதறடிக்கப்பட்டு இங்க வந்திருக்கிற யூதர்கள், ஒரிஜினல் யூதர்கள். இப்ப இந்த யூதர்கள் வணங்கக்கூடிய கடவுள் தான் உண்மையான கடவுளா அப்படின்னு சொல்லி புறசாதியார்கள் நிறைய பேர் யூதர்களா மாறிட்டாங்க. அதான் யூத மார்க்க தமைந்தவர்கள், கன்வெர்டட் ஜூஸ். அவங்களுக்கு என்ன பவுல் புத்தி சொல்றாரு? கிருபையில் நிலைத்திருங்கள். ஷாக்கிங்கா இருந்திருக்கும். என்னப்பா நாங்கெல்லாம் பிரமாணத்தை தான் செஞ்சு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீ பாட்டுக்கு வந்து கிருபையில் நிலைச்சிலிட்டு போற
ஆமா. அடுத்த ஓய்வு நாளே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள். கவனிச்சீங்களா? நீ சரியான சுவிசேஷத்தை கரெக்டான விதத்தில் நீ சொன்னீன்னா அங்க கண்டிப்பா கர்த்தர் கிரியை செய்வாரு. ஊரே திரண்டு வரும். ஆமா. யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபொழுது பொறாமையினால் நிறைந்து, எப்படி ஏண்டா நாங்க இத்தனை நாள் எங்க சர்ச் நடத்தினோம், ஒரு பயில வர மாட்டேங்கிறான், இனி இவனோ புதுசா வந்து சொல்லிட்டானா, நிறைய பேர் வந்துட்டானாமா. உண்மையான ஊழியக்காரனா இருந்தா சந்தோஷப்பட்டு இருந்துட்டுமா, பொறாமைப்பட்டு இருந்துட்டுமா? சந்தோஷம். இவங்க என்ன பண்ணானுங்க? யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரடையாய் பேசி விரோதித்து தூஷித்தார்கள். அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதா இருக்கிறது. இந்த வார்த்தையை நான் நிறைய எத்தனை பாஸ்டர் சப்பாத்தை நான் பேசியிருக்கேன் தெரியுமா? வயசுல முதிர்ந்த தோராயமா 30 வருஷம் குறைய இல்லாம பாஸ்டரா சர்ச் நடத்தக்கூடிய ஊழியக்காரங்க 2-3 பேரை நான் நேருக்கு நேரம் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கே முதல் வசனம் ஒழுங்கா தெரியல, நீங்க என்ன மக்களுக்கு போதிக்கிறீங்க? நீங்க என்ன பாஸ்டர்ஸ் மீட்டிங்ன்ற பேர்ல கூட்டி வச்சு நீங்க என்ன போதிக்க போறீங்க? நான் டைரக்டா சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் தான் என்னுடைய பவுல் தான் ரோல் மாடல். ஆமா, நமக்கு யாரை பத்தியும் பயலாம் கிடையாது. யூதர்ல பார்த்து பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு? முதலாவது உங்களுக்கே வேத வசனத்தை சொல்ல வேண்டியதா இருக்கிறது. நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடினால் இதோ நாங்கள் புறச்சாதிய இடத்துல போகிறோம். ஏண்டா இந்த இடத்த வச்சுக்கிட்டு எங்க மக்கள்ன்ற பேர்ல நாங்க வந்து சத்தியத்தை சொன்னா கேட்க மாட்டோம்ன்ற பேர்ல எங்களுக்கு அகைன்ஸ்டா கலவரம் பண்ணியா பண்றீங்க? நித்திய ஜீவனுக்கு உங்களுக்கு இல்லாதபடி உங்களுக்கு ஆக்கினி தீர்ப்பு உண்டா? போடா, இனிமே நான் உங்ககிட்ட வரமாட்டேன்டா அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க பவுல். கிழமை புறச்சாதிகள் மத்தியில் சென்றார். நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை சாதிகளுக்கு ஒளியாய் வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறபடினால் இப்படி செய்கிறோம் என்றார்கள். உங்ககிட்ட சொல்லணும் அவசியம் இல்லை. உலகத்திற்கு தேவனைகளை ஒளியாய் வைத்திருக்கிறார். கர்த்தர் சொன்னாரு, நாங்க உலகத்துக்கே போறோம். புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். நித்திய ஜீவன் நியமிக்கப்பட்டவர்கள் விசுவாசிச்சாங்க. அதை கேட்டு சந்தோஷப்பட்டாங்க. அப்பாடி, இந்த யூதர்கள் இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவங்க கரெக்டா சொல்றாங்க. கர்த்தருடைய வசனம் அத்தேசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. ஊழியத்தை சர்ச்சுக்குள்ள பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா விசுவாசிகளோடு முடிஞ்சிடும். சபையில போதிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு ஊழியத்தை சபைக்குள்ள இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்ல பிரசங்கம் பண்ண வாய்ப்பு கிடைக்குமா? பாட்டு பாட வாய்ப்பு கிடைக்குமா? பிரசங்கம் பண்ண வாய்ப்பு கிடைக்குமா? பாஸ்டர் ஆராதனைக்கு வாய்ப்பு தருவாரா? இனி சபைக்குள்ள ஸ்டேஜ்ல ஏறி மைக்க பிடிச்சி பண்ற ஊழியத்தை மட்டும்தான் ஊழியன்ற பேர்ல நீங்க அநேக ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்ல, சபையில அழைக்கப்பட்ட போதகர் உன்னை நடத்துவாரு, போதிப்பாரு, மெய்ப்பாரு. உன்னுடைய ஊழியம் சபைக்கு உள்ள கிடையாது. உன் ஊழியம் சபைக்கு வெளியே. இங்க போதிக்கப்பட்ட காரியத்தை நீ வெளியில போய் பேசணும். நீ கற்றுக்கொண்ட காரியத்தில் நீ தேறின விஷயங்களை அநேகர் மத்தியில போய் வெளியே போய் பகிர்ந்து கொள்ளணும். அதுதான் ஊழியம், அதுதான் தேவனுடைய சித்தம். அப்படி பண்ணாதான் தேசம் எங்கும் பிரசித்தமாகும். யூதர்கள் பக்தியும் கனமும் உள்ள ஸ்திரீகளை பட்டணத்துக்கு முதலாளிகளையும் எடுத்துவிட்டு பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக அவர்களை துரத்து விட்டார்கள். இவர்கள் தங்கள் கால்களில் படிந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறி போட்டு இக்கோனியா பட்டணத்துக்கு போனார்கள். சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். ஒரு இடத்துல உன்னை ஏத்துக்கலையா, அடுத்த இடத்துக்கு போ, மறக்காம காலில் தூசியை தட்டி போட்டு வா. செய்ய சொல்லி இயேசு சொல்லியிருக்காரு. மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல சீஷர்களை கேட்ட பொழுது சீஷர்களை 2 பேரை ஊழியத்துக்கு அனுப்பும் பொழுது இயேசு என்ன சொல்லி கொடுத்தாரு? கையில கொம்போ தடியோ துணியோ எடுத்துட்டு போவாத, போ, கிளம்பி போ, கர்த்தர் நடத்துவாரு. ஒரு பட்டணத்துக்குள்ள போறியா, அந்த பட்டண சமாதானக்காரன் அப்படின்னா உன்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவன் யாருன்னா ஒருத்தர் முதல்ல கண்டுபிடி, அவன் வீட்டுல தங்கிடு, அதை மையம் அந்த ஊர்ல ஃபுல்லா ஊழியம் பண்ணு. அந்த ஊர்லயே உன்னை ஏற்றுக்கொள்ள எவனுமே இல்லையா, உன் கால் தூசியை தட்டி போட்டு வா. மனுஷகுமார் வருகிற நாட்கள்ல அந்த பட்டணத்துக்கு அதிக கேடு உண்டாகும்னார். நம்ம செய்யறோமா? ஒருத்தருக்கு ஹாஸ்பிட்டல் பத்தி சொல்றோம், அவன் ஏத்துக்க பண்றான், வீம்பு பண்றான், சண்டை போடுறான், வம்புழுக்கிறான், பிரச்சனை பண்றான், நம்மளை பாய்க்க துன்பப்படுத்த ட்ரை பண்றான். கால் இருக்க தூசி அவன் முன்னாடி தட்டி போடுற, என் பொறுப்பு தீர்ந்துச்சுரா, நியாயத்திற்கு நாள் நீ பாதாளத்தை நீ அறிவே, நீ உன்னை கர்த்தர் நியாயம் தீர்ப்பார் சொல்றோம். நம்ம அன்பா சொல்லணும் பாஸ்டர், எப்படி சொல்லணும்? ஆமா, நிதானமா சொல்லணும் பாஸ்டர்.
இனி கிறிஸ்தவர்கள் வேதத்தின் அடிப்படையில் சீசர்களை போல யாரும் அன்பு காட்டுவதோ சுவிசேஷம் சொல்றதோ இல்ல. உலகத்தான் எதிர்பார்க்கலாம் ஒரு கிறிஸ்தவனா இப்படித்தான் இருப்பான் அப்படின்ட்டு. அவனுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி தான் ஒரு கிறிஸ்தவனா அன்பனை காட்ட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இயேசுவின் அன்பு எல்லாவற்றையும் சமரசம் செய்து விட்டு கொடுத்து எல்லாத்தையும் போறது கிடையாது. அன்னை தெரேசா அம்மையார் இருந்தாங்கல்ல, கேத்தலிக் ஆள் தானே, எப்படி எல்லா மதத்தினரும் அவரை ஏற்றுக்கொள்றாங்க சொல்லு பாப்போம். அப்படி ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவன் தேவனுடைய ஊழியக்காரனா இருக்க முடியுமா? அன்னை தெரேசா எல்லா மதத்தினராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். எல்லா மதத்தினராலும் ஏற்றுக்கொள்ளுகிற அளவிற்கு ஒரு ஊழியக்காரனால் ஊழியம் செய்ய முடியுமா? அதுதான் கேள்வி. அது சரியா? ஏன்னா இயேசு என்ன சொன்னாரு, நீ சுவிசேஷம் சொன்னீங்கன்னா எல்லாரும் பகைக்கப்படுவன்னு. சரி, உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், நானே சொல்லிடுறேன். அன்னை தெரேசா தன்னுடைய புக்ல என்ன எழுதியிருக்காங்க தெரியுமா? ஐ வாண்ட் டு மேக் a Muslim a better Muslim. I want to make a Hindu a better Hindu. I want to make a Christian a better Christian அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் இயேசு சொல்லி கொடுத்தாங்களோ? சுவிசேஷன்ற பேர்ல you want to make a Muslim a better Muslim. இஸ்லாமியனை சிறந்த இஸ்லாமா மாற்றுவது, இந்துவை சிறந்த இந்துவாய் மாற்றுவது, வளரச் செய்வது, கிறிஸ்தவனை சிறந்த கிறிஸ்தவனை வளரச் செய்வது, இதுதான் என் நோக்கம் அப்படின்னு சொல்லி அன்னை தெரேசா சொன்னாங்க. சரியா? அன்னை தெரேசா அப்படியே உலகம் எங்கும் பெயர் பெற்று இன்னைக்கு இருக்கிற இந்த முட்டாள் கிறிஸ்தவ ஊழியக்காரங்களுக்கு ஒரு விளக்கணையும் தெரியாது, எதையுமே படிக்க மாட்டான், ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. உலகத்துல எவனா ஒருத்தன் தூக்கி பிடிச்சிட்டான், அவனை அப்படியே உயர்த்தி பேசிட்டாங்க, அவன் கிறிஸ்டின்னு சொல்லிட்டா போதும், உடனே தூக்கி வந்துருவானு வரிசையா செய்தி இல்ல. பாத்தியா, அன்னை தெரேசா அம்மையார் எந்த மேடையிலும் ஏறி பிரசங்கம் பண்ணவில்லை, அன்பை மட்டுமே காட்டினார்கள், நற்கிரியை மட்டுமே காட்டி எல்லாம் வாகனம் போறான். எதுக்கு அன்பை காட்டி? சோறை போட்டு அவனுக்கு பாதுகாத்து அன்னதாசிரமம் நடத்தி, வயசானவங்களுக்கு ஆசிரமம் நடத்தி, குஷ்ரோகிகள் மெயினா குஷ்ரோகிகளுக்கு சேவை பண்ணி என்ன பண்ணு? பரலோகம்னு போயிட்டியா? அவனை கிறிஸ்து தான் வழின்னு காட்டினியா? ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிச்சியா? இயேசுவா ரட்சகர்னு சொன்னியா? சொல்லலையே. மார்க் 8ஆம் அதிகாரம்ல 8:36. உலகம் முழுதையும் ஆதாயப்படுத்தி விட்டு தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா லாபம் என்ன? ஒரு லாபமும் கிடையாது. இந்துவை சிறந்த இந்துவாக்கணும், இஸ்லாமியனை சிறந்த இஸ்லாமியன் ஆக்கணும், கிறிஸ்தவனை சிறந்த கிறிஸ்தவன் ஆக்கணும் அப்படின்னா அப்ப எல்லா மதத்தினும் சூப்பர் தான் சொல்லுவான். எந்த மதமும் இல்லை, எந்த தெய்வமும் இல்லை, இயேசு அன்றி பரலோகத்துக்கு வழி இல்லை, பூமி நிரந்தரம் இல்லை, இயேசு அல்லாம நித்திய ஜீவன் இல்லை. இதை பேசிப்பாரு, கண்டிப்பா உன பயக்கிறவன் செய்வான். பிசாசுடைய ராஜ்யத்தை உடையவன் எதிர்த்து தான் செய்வான். இங்க அன்னை தெரேசா செய்யலாம் இவன்ட்டு மேல. அன்னை தெரேசா அம்மையார் இன்னைக்கு பிரசங்கம் பண்ற ஊழியக்காரனை கூட எவனை மதிக்கிறது இல்லை. அன்னை தெரேசா அம்மையாருக்கு பிஜேபி ஆட்சி இருக்கும் பொழுது பிஜேபி காரங்க 7 குண்டு முழங்கு விதத்துல அரசு மரியாதையோடு அடக்கம் செய்து அவங்களை அடக்கம் பண்ணக்கூடிய அந்த நாள்ல இந்தியா மொத்தம் லீவ் விட்டாங்களாமா. இதுல என்ன பெருமைன்றேன்? இதுல ஒரு பெருமையும் கிடையாது. இதுல அவங்க என்ன சாதிச்சிட்டாங்க? ஒண்ணும் கிடையாது. சிலுவை பற்றிய உபதேசத்தை அன்றி வேற ஒன்றையும் நீங்கள் அறிந்திருக்க மனசுலன்னு பவுல் சொல்றார். என்னை பொறுத்த வரைக்கும் அன்னை தெரேசா நல்ல வேலைகளை ஒழுங்கா செஞ்சுக்கிட்டோம். அவங்கள புறஜாதிகள்ல இருந்து இந்துக்கள்ல இருந்து யாருனாலும் பாராட்டட்டும். என்னை பொறுத்த வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை எப்படி அவங்க வாழ்ந்தாங்களா? அதுதான் என் கேள்வி. நீ செய்கிற நற்கிரியைகளை அவனை ரசிக்கப்பட போறது கிடையாது. நற்கிரியைகள் வழியாய் நீ சுவிசேஷம் சொன்னியா, இயேசு ரட்சகர்னு சொன்னியா, அப்படி நீ சொன்னீங்கன்னா உன்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குமானால் உன்னை பகைக்கிற ஒரு கூட்டம் கண்டிப்பா இருக்கும். என்னை யாருமே பகைக்கல, என்னை எல்லாருமே ஏற்றுக்கொள்றாங்க அப்படின்னா நீ சுவிசேஷத்தை சரியா சொல்லல, எங்கேயோ ஒரு பாயிண்ட் நீ சமரசம் ஆயிட்டேன்றதுதான் அர்த்தம். அதை கர்த்தர் விரும்புகிறது அல்ல. நீ கர்த்தருக்கு உண்மையான ஊழியக்காரனா இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆமென். பவுல் ஊழியம் பண்றாரு. இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள், அந்த இயேசுவை பிதாவாகிய தேவன் ஜீவிக்க செய்தார், உயிர்த்தெழச் செய்தார். அவர் தான் நீங்க உண்மையான வழி, சத்தியம், ஜீவன். என்ன சொல்ற தெரியுமா? எந்த நியாயப்பிரமாணம் உன்னை நீதிமனாக்க முடியலையோ, விசுவாசத்தால் இந்த இயேசு உன்னை நீதிமனாக்குறார். அப்படி சொன்ன யூதர்கள் பகைப்பாங்களா, சப்போர்ட் பண்ணுவாங்களா? சொல்லுங்க. நியாய பிரமாணம் கிடையாது. பவுல் தான் சொல்றாரு. 39ஆம் வசனம் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 13:39. நியாய பிரமாணம் கிடையாது. எந்த மோசையினுடைய நியாய பிரமாணத்தை வச்சு உன்னால் நீதிமன்றம் ஆக முடியாம நீ ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தியோ, நான் சொல்ற இந்த இயேசு விசுவாசினா நீ நீதிமன்றம் ஆயிட முடியும் அப்படின்னு பிரமாணத்தை விட்டு வெளியே வாடா, கிறிஸ்துவ ஃபாலோ பண்றான்னு. இதை சொன்னா யூதர்கள் பகைப்பார்களா, சப்போர்ட் பண்ணுவாங்களா? பகைக்கிற கூட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதே யூத மார்க்கத்தில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பவுலை பின்பற்றினாலா இல்லையா? ரெண்டுமே நடந்திருக்கு. அப்படினால கவனி, உன்னை பகைக்கிற கூட்டம் ஒன்று இருக்கும்,
அதுல தேவனால் முன்குறிக்கப்பட்டவன் உன்னை ஃபாலோ பண்ணவும் செய்வான். ரைட்? யார், அதாவது நம்ம ரேஷியோ கால்குலேட் பண்ணக்கூடாது. அளவின் அடிப்படையில், எண்ணிக்கையின் அடிப்படையில் கணக்கு விகிதம் வகுக்க கூடாது. யூ cannot calculate under the basis of ratio or numbers. நான் ஒருத்தர் போய் காஸ்பல் சொல்றேன், 5 பேர் ஏத்துக்கிட்டான், 500 பேர் ஏத்துக்கல, என்ன பண்ணலாம்? நம்ம காஸ்பல் தப்பா சொல்றோம் போல்க, இல்ல அவனுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லல, அவனுக்கு புரிஞ்ச மாதிரி சொல்லல, அவனை பிரியப்படுத்துற மாதிரி சொல்லல. அடுத்த மாதிரி என்ன பண்ணலாம்? கொஞ்சம் மெருவேத்தி, கொஞ்சம் சுகர் போட்டு, கிரீம் போட்டு, மேல ஒரு செரி பிளம்ம வச்சு அழகுபடுத்தி டேஸ்டா, இல்ல அவனுக்கு சுகர் கோட்டிங் பிரீச்சிங், அவனுக்கு பிடிச்ச மாதிரி தேவைப்படுற மாதிரி என்ன பண்ணலாம்? ருசியா ஏசு உன்னை பரலோகத்துல உனக்கு மேன்மையான ஸ்தலம் இல்ல, பரலோகத்தை விட பூமியில கர்த்தரோட மேன்மையான ஸ்தலங்களை கொடுப்பார், உன்னை தாவீதை போல உயர்த்துவார், என்னைக்கு நீ ராஜாவாக போற, கோலியாத்தை போல உன்னை சத்துருக்களை வீழ்த்துவார். நிப்பாட்டு, முதல்ல சத்துரு யாருன்னு சொல்லு, அப்புறம் வீழ்த்துவார வீழ்த்த மாட்டாருன்னு பாப்போம். உனக்கு கோலியாத் யாரு? உன் மாமா மச்சானா? பக்கத்தூர்காரன் உனக்கு சண்டை இருக்கு, அவனா? யார் வீழ்த்த போற ஆண்டவர்? யார் உன் கோலியாத்து? எதுவுமே தெரியாது, எதுவுமே புரியாது, அப்படியே வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிடுறது, அதையும் முட்டாள்தனமா நம்பி உட்காந்துக்கிற ஒரு கூட்டம். உனக்கு வியாதி சுகமாயிடும், நோய் சுகமாயிடும், பேய் சுகமாயிடும். இல்ல பேய் கண்டிப்பா போகும், டவுட் இல்லை, கம்பல்சரி பேய் ஓடிடும், சந்தேகமே வேண்டாம். இல்ல ரட்சிப்பிற்கு ஏதுவாய், இப்ப இங்க ரட்சிப்புக்கு ஏதோ ஒருத்தன் தடை பண்ணாம இருந்தியா? இல்ல அவன் அந்த மந்திரவாதி, அவன் பேர் என்ன? பர்ரேசு. அவனுடைய இன்னொரு பேர் என்னது? எலிமா. எலிமா தானே? எலிமா. அந்த அதிபதி ரட்சிக்கப்படுறது தடையா இருந்த உடனே பவுல் அப்படி ரொம்ப அன்பா, சாந்தமா, பொறுமை, அப்படியா? பிசாசின் மகனே, ஓயாமல் பொய்யை படிக்கிறவனே, தேவராஜ்யத்துக்கு விரோதமாய் கர்த்தருடைய வார்த்தையை புரட்டுகிறியே, உன் அக்கினி தழை விழுண்டா, கர்த்தருடைய கரம் உண்மையில இறங்குதுடா அப்படின்னு கண்ணு குருடா போயிட்டான். இன்னைக்கு இந்த மாதிரி ஊழியக்காரன் சொன்னா ஒத்துவாங்களா? அவரு அப்படி பேசுறாரு, இப்படி பேசுறாரு, ஏசு எல்லாரும் நேசிக்க சொல்லிக்கிறாரு, இவர் மட்டும் கடிந்து கொண்டார். கர்த்தருடைய சுவிசேஷத்துக்கு நீ சப்போர்ட்டா இருந்தீன்னா உன்னை ஆசீர்வதிப்பேன். சுவிசேஷத்தை பேசிக்கிட்டு இருக்கும்போது, சத்தியத்தை பேசிக்கிட்டு இருக்கும்போது குறுக்க போது அறிவாளியுமே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அங்கேயே காய்த்து போவேன். நான் ஆரம்பத்தில் சொன்ன பார்த்தீங்களா, சீரியஸா காஸ்பல் பேசிட்டு இருப்பேன், ஆவியில உணர்த்தப்பட்டு அழகா ஒருத்தர் இயேசு பத்தி பேசிட்டு இருப்பேன். அப்பதான் வந்து ஊழியக்காரன் பணிவிட செய்யற மாதிரி டிஸ்டர்ப் பண்ணும். ஐயா உட்காந்து பேசுங்க ஐயா, நான் எனக்கு தெரியாத உட்காரணுமா உட்காரவா நானு? ஐயா தண்ணி வேணுமா? ஐயா ஒரு டீ போட்டா? ஐயா 2 சேர் போட்டா? திருப்பி திருப்பி டிஸ்டர்ப் பண்ண, அப்படியே எரிச்சலா இருக்கணும். அப்படியே பல பேர் திட்டி விட்டுருக்கிறேன். விசுவாசியா இருந்தாலும் ஊழியக்காரன் மதிக்கிறன்ற பேர்ல ஆனா ஆவியில போட்டு சத்தியத்தை பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது உனக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு தோணுதோ பண்ணிட்டு போயிட்டே இரு. ஷேர் பண்ணணும் இருந்தா வந்து வச்சுட்டு போ. எனக்கு உட்காரணும் வேணாமா எனக்கு தெரியும். ஐயா ரொம்ப நேரம் பேசுறாரு, வந்துருவங்க பேசிட்டு இருக்காங்க, தண்ணி தேவைப்படும், பாட்டில கொண்டு வந்து பக்கத்துல வச்சுட்டு போ, கேட்டுட்டு இருக்காத. டைம் ஆயிடுச்சு, சாப்பிடலாமா? சாப்பாடு கொண்டு வந்தா தட்டில் போட்டு வச்சுட்டு போய் வெண்ணெய் எடுத்து சாப்பிட போறோம், இல்லை ஆவியில போட்டு பேசுற சத்தியத்தை பேசிட்டு இருக்க போறோம். ஆக மொத்தத்துல ரட்சிக்கப்பட்டாலும் ரட்சிக்கப்படலனாலும் சுவிசேஷமோ சத்தியமோ பேசி கொண்டிருக்கும் பொழுது இந்த டைம் ஆயிடுச்சு, லேட் ஆயிடுச்சு, சீக்கிரம் முன்ன உட்காரு, நில்லு, சாப்பிடு, தண்ணி குடியிரு, அவங்க டைம் இந்த டிஸ்டர்ப் பண்றது எல்லாமே பிசாசால ஏவப்படுற ஆவிதான். இதை ஒருபோது என்கரேஜ் பண்ணவே கூடாது, ஒருபோது என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஆமா, நான் வீட்டிலே பல முறை சொல்லியிருக்கேன். நான் என்ன ஒருத்தட்ட சத்தியத்தை பேசிக்கிட்டு இருக்கேன்னா ஒண்ணு குடி முடிக்கிறாரு, ஒண்ணு செத்துற மாட்டான். டைம் ஆச்சு, சீக்கிரம் வீட்டுக்கு போய் ஒரு ஆணியும் முடுங்க போறது இல்ல. நான் உட்காந்து பேசுன்றத வீம்பு உட்காந்து பேசிட்டு இல்ல, ஆவியில் ஏவப்பட்டு ஆண்டவர் என் மனசுல உணர்த்தினால சத்தியத்தை பேசிக்கிட்டு. அப்போ தண்ணி குடி, சாப்பாடு போடு, சாப்பிட போலாம், டைம் ஆயிடுச்சு, வண்டி வெயிட் பண்ணுது, குறுக்க வந்தீங்கன்னா அடுத்த முறை நான் வேற மாதிரி பேசிடுவேன். பலமுறை திட்டி இருக்கிறேன் நான். கர்த்தருடைய வார்த்தையில் வைராக்கியம் வேணும். கர்த்தருடைய ஆவியில் ஏவப்பட்டு பேசும்பொழுது பேசுற நபருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அங்க ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்க கூடாது. ஆமா, அப்போ உலகத்தான் என்ன அன்பு, உலகத்தான் சொல்றான் கிறிஸ்தவனா இப்படித்தான் அன்பா இருப்பான். பைபிள் இனி கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அன்பா இருப்பார்கள் அப்படின்றத பைபிள் எப்படி சொல்லுதோ அதை படிச்சு தெரிஞ்சுக்கிறத விட உலகத்தான் கிறிஸ்தவன் எப்படி அன்பா இருப்பான்னு எதிர்பார்க்கிறானோ அதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அப்படித்தான் அன்பா இருக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிடையாது, we cannot compromise God. ஆண்டவர் ஒருபோதும் நீ வந்துட்டு சமரசம் பண்ண முடியாது, சுவிசேஷத்தை ஒருபோதும் சமரசம் பண்ண முடியாது. சில இடங்கள் ஆவியானவர் நீ கடிந்து கொள்ளும்படி பேச சொன்னார நீ பேசிதான் ஆகணும். இங்க ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறேன் நான், உன் வாய்க்கு வந்த மாதிரி யாருன்னா போய் திட்டிப்பட்டு முதல் பாஸ்டர் சொன்னாரு ஆவியில போட்டு கடிந்து கொண்டேன்னு சொல்லக்கூடாது. ஆமா,
தெளிவா சொல்றேன். சுவிசேஷத்தை கேட்க மாட்டேன்றவனை விட்டுரு. கேட்கறான் அப்படின்றவங்கிட்ட நேரம் கொடுத்து பேசு. நீ இன்னொருத்தன் பேசும்போது எவனா ஒருத்தர் குறுக்கு போது டிஸ்டர்ப் பண்ணுவான் பாத்தியா, அவனை வச்சு செய். இவ்வளவு ஊழியம் பண்ணி அங்க இருக்க மக்கள் அழகா கிறிஸ்து இயேசுக்குள்ள வராங்க அப்படின்றப்போ, அது நினைச்சு அங்க இருக்க யூதர்கள் சந்தோஷப்படணுமா? இவனுக்கு என்ன கடுப்பு அப்படின்னா, நாங்க இத்தனை வருஷ காலமா ஊழியம் பண்ணி யூத மதத்துல மாத்திக்கிட்டு இருக்கோம் எல்லாரையும், யூத மதத்துல மாறின எல்லாரையும் இவன் பாட்டுக்கு வந்து இயேசு கிறிஸ்து இயேசுன்னு சொல்லி அவன் அங்கிட்ட இங்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு இருக்கான் அப்படின்ற கடுப்புல கலவரத்தையே உண்டு பண்ணிட்டாங்க. பவுல் அவர்களை கண்டனம் பண்ணி அந்த இடத்துல இருந்து புறஜாதிகள் மத்தியில் கடந்து சென்றார். புறஜாதிகள் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார். பாத்தீங்களா? சோ நம்ம யாரையும் கடிந்து கொள்ளணும்னு பேசுறது இல்ல, யாரையும் எடுத்தறிஞ்சு பேசிடணும்னு பேசுறது இல்ல. ஐயோ எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு, என் ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சு, நான் சுவிசேஷம் சொல்ல வந்து என்னை எப்படி அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு நான் ஹர்ட் ஆனனால நான் அப்படி அவங்களை திருப்பி பேச போறது இல்ல. சுவிசேஷத்திற்கு தடையா இருந்தா பேசுவோம். உன் ஈகோக்காக பேசக்கூடாது. சுவிசேஷத்திற்கு தடையா இருந்தா பேசணும், இல்லாட்டி விட்டு கொடுத்து போயிடணும். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆஸ்வதிக்கப்பட்டது நல்ல இரவு வேளைக்காய் உமக்கு நன்றி. இதுவரை கர்த்தாவே நாங்கள் பார்த்த அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துல நாங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் புறஜாதிகள் மத்தியில் சென்று ஒரு யூத தேவாலயத்துல உண்மை குறித்து பவுல் பிரசன்ட் பண்ணின முதல் சுவிசேஷ செய்தி இதை நாங்கள் பார்க்க முடியும். தேவன் இந்த கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி. இதில் அநேக காரியங்கள் எங்களுக்கு ஆண்டு புரிய வச்சிங்க. ஜெனிபித்தார்னா என்னன்றது புரிய வச்சிங்க. உபவாசம், பிரிந்து செல்வது அப்படின்னா புரிய வச்சிங்க. அதை கரெக்டாக கான்டெக்ஸ்டுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கர்த்தர் கிருபை செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இதை உம்முடைய வேதத்தை, வேத வசனங்களை நாங்கள் நிதானமாய் வாசித்து பகுத்து போதித்து தேவனுக்கு முன்பாய் உத்தமனாய் நிற்க ஜாக்கிரதையாயிரு என்று தீமோத்தேயுக்கு பவுல் போதித்தது போல நாங்கள் அதை பகுத்து நிதானமாய் போதிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. ஆவியானவர் தொடர்ந்து உதவி செய்யும், பெரிய காரியங்களை செய்யும். அட்டன் பண்ண ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி. மிஸ் பண்ண பிள்ளைகள் தொடர்ந்து அடுத்த வாரத்தில் அட்டன் பண்ண கத்த கிருபை தாரும். உங்களுடைய வார்த்தையில ஒரு ஆர்வம், ஒரு தாகம், ஒரு வாஞ்ச, ஒரு விருப்பம், ஒரு தர்ஸ்ட், ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கட்டும் ஆண்டவரே. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இல்லை, எவ்வளோ நேரம் ஆனாலும் உட்கார்ந்து நாங்கள் வாசிக்க, தேட, கற்றுக்க, புரிந்து கொள்ள கற்றுக்கிறப்ப செய்ய முடியும். நான் சுபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யும். உங்களுடைய கரங்களை தாழ்த்துகிறோம். எங்களை கொண்டு கர்த்தர் பயன்படுத்தும். சபையில் கற்றுக்கொண்டு போதிக்கப்படுற காரியத்தை வெளியில் ஊரெல்லாம் சென்று சுவிசேஷத்தை அறிவித்து அநேகரை கிறிஸ்து இயேசுவில் ஆதாயப்படுத்த முடியான கிருபைகளை தாரோம். அதில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கர்த்தர் சபைக்கு கொண்டு வருவீராக. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவரும் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நோய்கள் எல்லாம் குணமாக்கி, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினால் இரக்கத்தினால் முடிசூட்டி, நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். அழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம் திரியேக தேவனாகிய பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் தேவான்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்நியோன்யமும் ஐக்கியம் இன்றைக்கும் சதா காலங்களிலும் ஆண்டவராக இயேசு வரும் வரைக்கும் நம் அனைவரோடும் கூட இருந்து நடத்துவாராக. ஆமென். ஆமென். God bless you. மாரநாதா செய்கிறார் போகிறார்.